ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தாய். அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோவில்லிலிருந்து ஒரு சண்முகப்பிரியாவை இதை ரெக்கார்ட் பண்ண சொன்னேன். அந்த பிளேலிஸ்ட் போட சொன்னேன். எத்தனை வருதுன்னு பார்க்க சொன்னேன். உடனடியா பார்த்து அதை சொன்னாங்க, 75 எபிசோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே ஆச்சரியம். இத்தனை எபிசோடு பேசுவோமா, அதுவும் கண்டினியூஸா ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலாக, 1.5 வருஷமா, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகப்போகுது. பேசுவோமா அப்படின்றது எனக்கும் தெரியல, ஒரு ஐடியாவும் இல்ல. இது எல்லாமே அன்னைக்கிட்டையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கிட்டையும் விட்டுடலாம். ஏன்னா நம்மளால ஆகிறது எதுவுமே இல்ல. அலோவ் த லார்ட் டு டூ எவ்ரிதிங். அதுதான் இன்னைக்கு நம்ம இறுதியாக இந்த கடைசி இதுல செஷன்ல நாம பார்க்க இருக்கிறது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இந்த லேப்டாப் என்ன காரணத்தினாலயோ வேலை செய்யல. ஸோ அதையும் we can allow the Lord to do everything. அதை அவர்கிட்ட விட்டுடலாம். இன்னைக்கு இத படிக்கும் பொழுது நேத்திக்குன்னு நினைக்கிறேன், சண்முகப்பிரியாட்ட பேசிட்டு இதை ஒரு தடவை பார்க்கும் பொழுது, அன்னை எவ்வளோ தூரம் இது எல்லாத்தையும் இறைவன்கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அது இன்டென்ஸா அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அதை பார்க்கலாம். இந்த சூப்ரமெண்டல் டிசென்ட் ஆன இந்த வருஷத்துல, லீப் இயர்ல எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற பல விஷயங்கள், நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ நம்ம ஒரு இது மாறியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல கொண்டு விடுற மாதிரி இது இருக்கு, தோணுது, அப்படி தோணுது. ஸோ அது எல்லாம் தான் இதுல எனக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த கடைசி இந்த செஷன், இந்த புக் முடியிற இந்த இதுல அது மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Now when I start looking like this, mother closes her eyes. Two things are there at the same time. This smile, this joy, this laughter are there. And such peace, such full, luminous, total peace, in which there are no more conflicts, no more contradictions. There are no more conflicts. It is one single luminous harmony. And yet everything we call error, suffering, misery, everything is there. It eliminates nothing. It is another way of seeing. நம்முடைய மனிதர்களுடைய மனத்தினால நம்ம எல்லாத்தையுமே இது இப்படி கஷ்டம், இல்லாட்டி துன்பம், துயரம், இப்படிதான் நம்மளால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க முடியும். போன வாரம் இதோட தான் நம்ம நிறுத்தினோம். ஸோ நான் அன்னை பார்க்கிற விதம் வேறு விதமானது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஜெயில்ல இருக்கும்போதும் சரி, அலிப்பூர் ஜெயில்ல இருக்கும்போதும் சரி, அப்புறம் அந்த சந்திரநாகூர்ல அந்த ஒரு ஸ்டோர் ரூம்ல இருக்கும்போதும் சரி, மகாராஜாவோட பிஏவா இருந்து அவர் முக்கிய காரியதரிசியாக இருந்து ஒரு 200 ரூபாய் சம்பளம் வாங்கி ரொம்ப வசதியோட அவர் பரோடா மன்னர் கிட்ட வேலை செஞ்சார். பரோடா மன்னர் ரொம்ப பகவானை எதுவும் சொல்றது இல்ல. இத்தனை மணிக்கு வரணும், போகணும், அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்றதே இல்லை. இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசதி எல்லாமே, பெரிய வீடு, அவருக்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தப்ப கூட
அவர் சொல்றாரு, அவர் ஒருத்தர்கிட்ட ராய், ரவீந்திரநாத் ராய்ன்னு நினைக்கிறேன் அவர் பேரு. தினேந்திரநாத் ராய். ஆமா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, பகவானுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை கிடையாது. ஆனா, அவருடைய ஊர்ல யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய ஜோதிடர் இருக்கிறாரு. அவர்ட்ட உங்களுடைய ஜாதகத்தை எழுதலாம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டதாகவும், அவர் அந்த ஜோதிடர்ட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், நான் கேட்கிற தொகையை நீ கொடுத்து விட்டால், தேதி வாரியாக உன்னுடைய மாணாக்கன், அதாவது இவர் தான் அவருக்கு பெங்காலி சொல்லி கொடுக்கிறார். அதனால உன்னுடைய பகவான் இப்ப மாணாக்கன். அந்த மாணாக்கருக்கு என்ன வாழ்க்கையில நடக்க போகிறது அப்படிங்கிறத தேதி வாரியாக என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது மாதிரி பணம் கொடுக்கல. ஆனா பகவானுக்கு ஒரு அதுல லேசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்படிங்கிறது போல. அப்ப அவர் சொன்னாராம், அவர் ஒரு முறை இந்த இந்த ராய் அவர்கள் அவரை போய் பார்த்தப்போ, உன்னுடைய மாணாக்கர் ரொம்ப நல்லவர், மிகவும் உயர்ந்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஆனா இவர் வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டப்படுவார் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவர் நினைச்சுக்கிட்டாராம், ஏன் கஷ்டப்பட போறார்? அவர் நிறைய படிச்சவர், நல்லவர், உடல் நலம் நன்றாக இருக்கிறது. அப்புறம் அவருடைய இது திருமண வாழ்க்கை கூட நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவரு சொன்னாராம். ஆனா அதுக்கப்புறம் பல காலத்திற்கு அப்புறம் அவரு ராய் எழுதுறாரு, அவரை மாதிரி கஷ்டப்பட்டவர் யாருமே இல்லை அப்படின்ட்டு. ஆனா அதை ஒரு துயரமாக அவர் எப்பயுமே நினைக்கவே இல்லை. அதான் அதுல இருக்கிறது. ஏன்னா இறைவனுடைய விருப்பப்படி நான் செயல்படுகிறேன். அது ஒண்ணுதான் அவருக்கு இருந்தது. சோ இங்க கூட அன்னை அதான் சொல்றாங்க. அதாவது ஃபுல் லூமினஸ் டோட்டல் பீஸ். அதாவது கண்ணை மூடி இறைவனை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு தோன்றுவது நான் பார்ப்பது ஒரு புன்முறுவல், ஒரு ஆனந்தம், ஒரு சிரிப்பு அண்ட் சச் அ பீஸ். இதுதான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. Such full luminous total peace, in such there are no more conflicts. ஆனா நம்ம எல்லாம் சொல்லுவோம், எனக்கு இது நடக்கல, இந்த கஷ்டம், அந்த துன்பம், இந்த துயரம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனா அன்னை சொல்றாங்க, it is one single harmony and yet everything we call error. இது எல்லாமே ஒரு இசைவான விஷயம்தான். ஆனா நம்ம தான் இத இது மாதிரி பார்க்கிறோம். It is another way of seeing. Long silence. There can be no doubt that if you sincerely want to get out of it, it is not so difficult after all. You have nothing to do. You only have to allow the Lord to do everything. And He does everything. He does everything. It is so wonderful, so wonderful. He takes anything, even that we call a very ordinary intelligence, and He simply teaches you to put this intelligence aside, to rest. There, be quiet, don't stir, don't bother me, I don't need you. Then a door opens. You don't even feel that you have to open it. It is wide open. You are taken over to the other side. All that is done by someone else, not you. And then the other way becomes impossible. All this, this tremendous labor of the mind, striving to understand, toiling and giving itself headaches. It is absolutely useless, absolutely useless. No use at all. It merely increases the confusion. You are faced with a so-called problem. What should you say? What should you do? How should you act? There is nothing to do, nothing. You only have to say to the Lord, there, you see, it is like that. That is all. And then you stay very quiet. And then quiet, spontaneously, without thinking about it, without reflection, without calculation, nothing, nothing. Without the slightest effort, you do what has to be done. That is to say, the Lord does it. It is no longer you. He does it. He arranges the circumstances. He arranges the people. He puts the words into your mouth or your pen. He does everything.
everything, everything. You have nothing more to do but to allow yourself to live blissfully. I am more and more convinced that people do not really want it. யாராவது தமிழ்ல வாசிக்கிறீங்களா அத? மேடம் நான் வாசிக்கவா? மேடம் வாசிக்கவா மேடம்? நான் படிச்சோம்மா. இறைவன் எல்லாவற்றையும் பேஜ் 350 இறைவனே எல்லாவற்றையும் செய்ய அனுமதி. இப்பொழுது நான் இப்படி பார்க்க தொடங்கும் போது ஸ்ரீ அன்னை தமது கண்களை மூடிக்கொள்கிறார். ஒரே சமயத்தில் இந்த இரண்டையும் பார்க்கிறேன். இந்த புன்னகை, இந்த உவகை, இந்த சிரிப்பு இவை இருக்கின்றன. அதோடு ஒரு பரமசாந்தி, பூரணமான ஒளி பொருந்திய முழுமையான சாந்தி, மோதல்கள் முரண்பாடுகள் இல்லாத சாந்தி, மோதல்களே இல்லை, எல்லாம் ஒரே ஒளி பொருந்திய இசைவே, சந்தமே. ஆனாலும் நாம் பிழை, துன்பம், துயரம் என்று சொல்பவை எல்லாம் இருக்கவே செய்கின்றன. இந்த பார்வை எதையும் அகற்றுவதில்லை. இது வேறு வகையான பார்வை. நீண்ட மௌனம். நீ இப்பொழுதுள்ள அஞ்ஞான நிலையிலிருந்து வெளிவர மனப்பூர்வமாக விரும்பினால் அது அவ்வளவு கடினமானதன்று. நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. இறைவனே எல்லாவற்றையும் செய்ய நீ அனுமதித்து விட வேண்டும், அவ்வளவே. அவன் எல்லாவற்றையும் செய்கிறான். இது அற்புதம், மகா அற்புதம். அடுத்தது படிக்குவா மேடம்? அவன் எதை வேண்டுமானாலும் மிக சாதாரண அறிவுத்திறன் என்று நாம் சொல்கிறோமே, அதை எடுத்துக்கொண்டு இந்த அறிவுத்திறனை தூர வைத்து விடு. அதற்கு ஓய்வு கொடுத்து விடும்படி உனக்கு கற்றுக் கொடுக்கிறான். இதோ சும்மா இரு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னை தொல்லைப்படுத்தாதே, நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லி விடுகிறான். அதன் மேல் ஒரு கதவு திறக்கிறது. அதை திறக்க வேண்டும் என்று கூட உனக்கு தோன்றுவதில்லை. அது விரிவாக திறந்திருக்கிறது. நீ மறுபக்கத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறாய். இவற்றையெல்லாம் நீ செய்வதில்லை, வேறு யாரோ செய்கிறார்கள். அதன் பின் மற்ற வழியில் செல்வது முடியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. இவையெல்லாம் இந்த கடுமையான உழைப்பு, மனம் இவற்றை புரிந்து கொள்வதற்காக செய்யும் இந்த கடும் முயற்சி, இந்த தலைவலிகள், அது முற்றிலும் பயனற்றது. முற்றிலும் பயனே இல்லை. அது குழப்பத்தை அதிகப்படுத்துவது தான் மிச்சம். ஒரே பிரச்சனை, பிரச்சனை என்று சொல்லப்படும் ஒன்று எழுகின்றது. நீ என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ இறைவனை பார்த்து, இதோ பார், இந்த விஷயம் இப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டியது தான். வேறொன்றும் செய்ய வேண்டாம். அதன் மேல் நீ மிக அமைதியுடன் இருக்க வேண்டும். அப்பொழுது மிகவும் இயல்பாக நீ அதை பற்றி சிந்திக்காமல், ஆலோசனை செய்யாமல், எண்ணி பார்க்காமல், ஒன்றுமே செய்யாமல், ஒரு சிறு முயற்சியுமே செய்யாமல் எதை செய்யுமோ அதை செய்து விடுவாய். அதாவது பிரபு செய்கிறான், நீ கர்த்தா, நீ அல்ல, அவன் செய்கிறான். சந்தர்ப்பங்களை ஒழுங்கு செய்கிறான். அவனே மனிதர்களை ஏற்பாடு செய்கிறான். அவனே நீ பேச வேண்டிய வார்த்தைகளை உன்னை பேச வைக்கிறான். எழுத வேண்டிய வார்த்தைகளை எழுத வைக்கிறான். அவனே எல்லாவற்றையும் செய்கிறான். நீ இனி செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆனந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியது தான். இன்னொன்னு படிக்குவா? போருமா மேடம்? மேடம், மனிதன் இது போன்ற ஆனந்தமான வாழ்க்கை விரும்பவில்லை என்பது எனக்கு நாளுக்கு நாள் அதிக தெளிவாக தெரிகிறது. இந்த கடைசி இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது ஏன் இப்படி சொல்றாங்க? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க சண்முகப்பிரியா. ஆமா, ரெண்டு விஷயமா. ஒண்ணு வந்து நம்ம நினைச்சதுதான் நடக்கணும், நம்ம போட்ட திட்டப்படிதான் அது நடக்கணும்ன்ற பிடிவாதம், அந்த இது. இன்னொன்னு வந்து அந்த துயரத்தின் மேல் உள்ள ஆசை, இந்திராலியம், அந்த துயரத்தையே நாடும் மனம். இதுதான் எனக்கு புரிஞ்சுது. தேங்க்யூ. ஓகே, அப்புறம் வேற யாராவது?
சொல்லுங்க புவனேஸ்வரி அம்மா. ஆமா, சில பேருக்கு அவங்க எந்த வழியில போறாங்களோ அந்த வழியிலேயே இருக்கணும், மாறுறதுக்கு பிரியப்படுறது இல்ல. உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க. கேக்குதுங்களா? சில பேரை விட்டுறலாம், சில பேரை விட்டுறலாம், நம்மளை பத்தி மட்டும் பேசலாம். சரி, அப்படியே கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி நம்மளே கூட தோணுது அது எடுத்துக்கலாம். சொல்லுங்க. அப்படியே எடுத்துக்கலாம் மேடம். எந்த வழியில நம்ம பழகி போயிட்டோமோ அதையே தான் செய்ய சொல்லி தூண்டுவாங்க. அதேதான். தூண்டுதல் நமக்குள்ள இருக்கும். அது ஒண்ணு. ம். ரெண்டாவது, ம். கொஞ்சம் முன்னேற்றம்னா உழைக்கணும். அந்த ம். உழைப்பு வேண்டாம், இப்படியே இப்படியே போய்கிட்டே இருக்கலாமேன்னு தோணும். அது ஒண்ணு. ம். அப்புறம் யாராவது நல்லது சொன்னாங்கன்னா அதுக்காக ஏன் நம்ம மெனக்கெடணும் அப்படின்னு ம். அதெல்லாம் தோணும். சில சோம்பேறித்தனம் எல்லாம் நம்மள விட்டு போறது இல்ல. அதனால அதுலயே இருக்கிறதுக்கு தான் நம்மள போட்டு வாங்குது. இந்த மீன் ம். விக்கிறவங்க எல்லாம் இந்த மீன் வாசனை அவங்க வீட்டுல அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் அவங்களால தூங்க முடியுமா. அதனால மீன் கூடைய நினைச்சு வச்சு விட்டு அந்த வாடகையில தூங்குவாங்க. அவங்க வீட்டுல மல்லிப்பூ கொண்டு வச்சு அவங்களால தூங்க முடியாதுங்கிறாங்க. அது ம். போலதான் நம்ம இருக்கோம்னு தோணுதுமா. ம். அப்புறம் வேற மேடம், நம்ம வந்து சொல்லுங்க. ஃபெய்த் இல்ல, கடவுள் என்ன செய்வாங்க, நம்ம தான் என்ன செய்யறோங்கிற அந்த நினைப்பு தான் நம்மள இது மாதிரி சந்தோஷமா இருக்க விடாம செய்யறது. நாம தலையில தூக்கி சுமந்துக்கிறது எல்லாத்தையும். ஆமா. இதுல வந்து இந்த ஒரு சில இது மட்டும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு புரியக்கூடியதுதான். அவன் எதை வேண்டுமானாலும் மிக சாதாரண அறிவுத்திறன் என்று நாம் சொல்கிறோமே, அதையும் எடுத்துக்கொண்டு இந்த அறிவுத்திறனை தூர வைத்து விடும்படி, அதற்கு ஓய்வு கொடுத்து விடும்படி உனக்கு கற்றுக் கொடுக்கிறான். அறிவுத்திறன். இது ஸ்ரீ அரபிந்தோவோட லைஃப்ல இருந்தே நமக்கு தெரியும். அவர் அலிபூர் ஜெயில்ல உட்கார்ந்து திருப்பியும் அவர் வந்து டிஃபெண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதுறாரு. கோர்ட்டுக்கு வந்து என்னன்னா லாயருக்கு வந்து எழுதுறாரு. அப்ப திருப்பியும் இறைவன் சொல்றாரு, இதெல்லாம் தூக்கி ஓரமா வை. இதே வார்த்தை தான். இதெல்லாம் தூக்கி ஓரமா வை. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வேற வேலை இருக்கு. அப்படிங்கிறத மட்டும் இறைவன் வந்து அந்த அலிப்பூர் சிறையில பகவானுக்கு சொன்னது உங்க எல்லாருக்கும் தெரியும். இததான் இங்க வந்து திருப்பியும் அன்னை சொல்றாங்க, அறிவு திறனை தூர வைத்து விடு. நம்ம உடனே நினைப்போம், ஓ இப்படி போனா இதை செஞ்சிடலாம், ஏன் இப்படி போனா காரியம் முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லாம் நம்முடைய மனதால பல திட்டங்கள் வந்து நம்ம போடுவோம். ஆனா எதுவுமே அது வந்து சிலது ஜெயிக்கும், பல சமயம் அது ஜெயிப்பதில்லை. ஆனா வந்து என்ன ஆகும் அப்படி நம்ம நினைத்ததுபடி அது நடப்பதில்லை. ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து இது எல்லாம் இப்படி இப்படி இருக்கு அப்படிங்கிறத இறைவன் கிட்ட சப்மிட் பண்ண சொல்றாங்க. இது பாரேன், இது வந்து இப்படி இருக்கு. இது இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு. இது இவங்க இப்படி பேசுறாங்க. இன்னைக்கு சூழ்நிலை இப்படி இருக்கு. அப்படிங்கிறத ஒரு கண்களை மூடி அத வந்து மதர்ட்ட சொல்லும்போது, அன்னையினுடைய ஒரு புன்சிரிப்பு தான் தெரியும். நானும் பல சமயம் இந்த 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 புலம்பல அதுவும் சமீப நாட்களாக இன்னும் கொஞ்சம் அதிகமாவே, இதெல்லாம் செய்றது உண்டு. பாருங்க இது இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு. எல்லாத்தையும் லைனா ஆனா, அன்னை சொல்வது போல ஒரே ஒரு சிரிப்பு மட்டும் அங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அது நிஜம்தான். இதெல்லாம் படிக்கும்போது இன்னைக்கு காலையில 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அதுதான் ஐய்யயோ! இதானே நமக்கும் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை திறக்க வேண்டும் என்று கூட உனக்கு தோன்றுவதில்லை. அதாவது எதையுமே செய்ய வேண்டாம். ஏன்னா மைண்டோட வேலையே வந்து கன்ஃப்யூஸ் பண்றது தான். அது வந்து உருப்படியா எதுவும் செய்யாது. அதனால நீ கொஞ்சம் அம்மா அது ஓரமா இரு. இந்த மைண்டுனால தான் பலருக்கு தூக்கம் கூட வர்றதில்ல. அத கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதுல வர எல்லா மெசேஜஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி. ஏன்னா, அது என்னதான் வந்து வைப்ரேஷன் மோடோ, இல்லாட்டி சைலன்ட் மோடோ என்ன மோட்ல இருந்தாலும், அதுக்கு வர்ற மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா, நம்ம என்ன செய்யணும்? அத கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆஃப் பண்ணி வச்சோம்னாக்க தான் இந்த தூக்கம் கூட உருப்படியா வரும். அது இல்லாதனால தானே பல வியாதிகள் வருது இல்லையா? இது போல பல விஷயங்களுக்கு இந்த மனம் அப்படிங்கிறது தான் முக்கியமான இது காரணம். ஆனா இத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வத்துவம், அது வந்து வேலை செய்யும். இந்த காட் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்துவம் வந்து வேலை செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். அப்ப அது தானே எல்லாம் செய்யும். இப்ப வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னாக்க, சில வகுப்புகள்ல எல்லாம் நான் சொல்றது உண்டு. ஐயோ! இன்னைக்கு வந்து நான் ஒண்ணுமே படிக்க கூட இல்ல. இத வந்து என்ன பேசேஜ்ன்னு கூட நான் பார்க்கல.
நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னு சொன்னா, அதுக்கு நேரம் இல்லையா? இல்லாட்டி இவங்க சொன்ன மாரி சோம்பேறித்தனமா? அது என்னன்னு தெரியாது. இது மாதிரி போறது உண்டு சில நாளைக்கு. இந்த 75 எபிசோட்ல இது போல ஒரு 10, 12 இது போல நடந்திருக்கும். ஆனாலும் அப்பவும் கூட அதை இறைவனிடம் ஒப்படைத்து விடும்போது, ஓகே இது எங்கேயோ இது பார்த்துருக்கோம். இது வந்து நமக்கு இத வந்து இங்க சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி அத வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி நமக்கு குடுக்கறது உண்டு. அதனால தான் ரொம்ப மைண்டால வந்து திங்க் பண்ணக்கூடாது. அது வந்து அ அதுக்கும் அந்த சைக்கிக் பீயிங்குக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லாம போயிடும். அது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். இந்த மைண்டால வேலை செய்றது அப்படிங்கிறது, அதுல வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ஃபீலிங்கே இல்லாம டோட்டலா வந்து மெக்கானிக்கலா அது ஆயிடும். ஸோ, அதனால தான் இங்க அன்னை என்ன சொல்றாங்க, "என்னை தொல்லைப்படுத்தாதே! நீ எனக்கு தேவையில்லை." அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாக்க, அதன் மேல் ஒரு கதவு திறக்கிறது. அப்பதான் நமக்கு தெரியுது. அன்னை வந்து எல்லாத்தையுமே ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இத படிக்கும்போது அன்னை சொல்வதையோ, இல்லாட்டி அன்னை சொல்வது மிக எளிதாக தோன்றுவது போல் இருந்தால் கூட, அதுல நெறைய விஷயம் இருக்கு. ஒரு கதவு திறப்பது போல் இருக்கும். அன்னை எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணியே சொல்லுவாங்க. பல விஷயங்கள் அனுபவபூர்வமாக சொல்லுவாங்க. பகவான் வந்து வால்யூம் வால்யூமா எழுதி வச்சுட்டாரு. 36 வால்யூம் வரைக்கும் போயிடுச்சு. அது வேற விஷயம். அன்னை சொன்ன பதில்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர, அன்னை வந்து தானே எந்த புத்தகத்தையும் அவர் வந்து எழுதல. அதுதான் உண்மை. நமக்கு கிடைச்சிருக்க அந்த கலெக்டிவ் ஒர்க்ஸ் எல்லாமே அன்னை பேசியது, இல்லாட்டி அன்னை வந்து சாதகர்களுக்கு சொன்ன பதில்கள் இதான். ஆனா அவங்க எழுதினது பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் மட்டும். ஏன்னா இறைவனிடம் நேரடியாகவே அந்த ஒரு ஐக்கியத்துடன் எழுதப்பட்ட அந்த பிரார்த்தனைகள். அது மட்டும் தான் அன்னை எழுதினது. மத்த எதுவுமே அன்னை எழுதினது கிடையாது. ஆனாலும், இதுல ஒவ்வொன்னும் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, அதன் மேல் ஒரு கதவு திறக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, அத விஷுவலா ஒரு வீடியோ மாதிரி நமக்கு காட்டுற மாதிரி இருக்கு. இந்த மைண்ட் இது ஆஃப் ஆகும்போது, அங்க வேற ஒண்ணு நடக்குது. நீ மறுபக்கத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறாய். இவற்றையெல்லாம் நீ செய்வதில்லை, வேறு யாரோ செய்கிறார்கள். இத வந்து நான் செய்றதில்ல. அதாவது இந்த இந்த உருவமோ, இல்லாட்டி இந்த இந்த மனிதனோ, இந்த பெயருடைய மனிதன், இல்லாட்டி அந்த பெயருடைய மனிதன், இவங்கலாம் யாரும் செய்றதில்ல. வேறு ஏதோ ஒண்ணு செய்து, யாரோ செய்கிறார்கள். அதன் பின் மற்ற வழியில் செல்வது முடியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. இது மாதிரி நமக்கு ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் வந்து அந்த சப்மிட் பண்றது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வேற யாரோ அது செய்வாங்க. அதுக்கப்புறம் நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் எப்பயும் செய்யணும். ஒவ்வொரு முறையும் இதை தவறாமல் இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அங்க வந்து அவங்க காலடியில அத வச்சுட்டே இருக்கணும். அத மறந்துடக்கூடாது. அது செய்யாம இது நடக்கலையே அப்படின்னு சொன்னாக்கா, அது நடக்காது தான். இவையெல்லாம் இந்த கடுமையான உழைப்பு, மனம் இவற்றை புரிந்து கொள்வதற்காக செய்யும் இந்த கடும் முயற்சி, இந்த தலைவலிகள், அது முற்றிலும் பயனற்றது. முற்றிலும் பயனே இல்லை. அது குழப்பத்தை அதிகப்படுத்துவது தான் மிச்சம். அதுதான் நான் இப்ப சொன்னேன். பிரச்சனை என்று சொல்லப்படும் ஒன்று எழுகிறது. நீ என்ன சொல்ல வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? எப்படி நீ செயல்பட வேண்டும்? நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. நீ இறைவனை பார்த்து, இதோ இந்த விஷயம் இப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டியது தான். இது மாதிரி இருக்கு. நீங்க தான் எனக்கு வந்து கைட் பண்ணணும்னு சொல்லலாம். இல்லாட்டி இது எப்படி என்னைய இந்த வழியில நீங்க கூட்டிட்டு போறீங்களோ, கூட்டிட்டு போங்க. அப்படிங்கிறதையும் நாம சொல்லணும். அதுதான் இந்த ஒளி பொருந்திய பாதை இல்லையா? ஏன்னா நமக்கு தெரிந்த பாதையெல்லாம் நம்முடைய மனதால ஒரு அரைகுறை சாவித்திரியில அடிக்கடி ஸ்ரீஅரபிந்தோ சொல்லுவாரு. குரோப்பிங் அப்படின்னு சொல்லுவாரு. குரோப்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த இருட்டுல வந்து தடுமாறி இப்படியேவும் இந்த குருடன் மாரி சுவத்துல கைய வச்சுட்டு எங்க ஸ்விட்ச் போர்டு இருக்குன்னு தேடுறது. அது போல இருக்கிற ஒரு நிலைமை. இந்த அறிவு அப்படிங்கிறது அவ்வளவுதான் அதால வந்து செய்ய முடியும். அதுக்கு மேல செய்ய முடியாது. உயர் ஞானமோ, இல்லாட்டி உயர் அறிவோ, இது மாதிரி எந்த விஷயமும் அதுக்கு வந்து கிடையாது. அதன் மேல் நீ மிக அமைதியுடன் இருக்க வேண்டும். இது அடுத்த பாயிண்ட். 1 இறைவனிடம் அத வந்து சப்மிட் பண்ணணும். 2வது என்னன்னாக்கா, அதுக்கு மேல வந்து நீ அமைதியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது.
அப்பொழுது மிகவும் இயல்பாக நீ அதை பற்றி சிந்திக்காமல், ஆலோசனை செய்யாமல், எண்ணி பார்க்காமல், ஒன்றுமே செய்யாமல், ஒரு சிறு முயற்சியுமே செய்யாமல் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவாய். அதாவது பிரபு செய்கிறான். இனி கர்த்தா நீ அல்ல, அவன் செய்கிறான். இப்ப எல்லாமே அதற்கான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நமக்கே இத அமைச்சு கொடுப்பாங்க. நமக்கு தேவையானது இன்னொன்னு இதுல அடிஷனலா நாம சேர்த்துக்க வேண்டியது ஒரு கிராட்டிடியூட். ஏன்னா அத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அகெயின் இது மெக்கானிக்கலா போயிடும். அதனால மனது அமைதியாக இருப்பது, அதன் மேல் எல்லாவற்றையும் நாம் கட்டமைப்பது, இல்லாட்டி அமைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்கும் மேல இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது அது தேவை. ஏன்னா இத நாம செய்யல, இறைவன் செய்கிறான். அதாவது பகவான் தான் இதெல்லாம் செய்றார். அவனே மனிதர்களை ஏற்பாடு செய்கிறான். அவனே நீ பேச வேண்டிய வார்த்தைகளை உன்னை பேச வைக்கிறான். எழுத வேண்டிய வார்த்தைகளை எழுத வைக்கிறான். அவனே எல்லாவற்றையும் செய்கிறான். இனி நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே அல்ல. சோ இதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டியது எதுவுமே இல்ல. ஏன்னா அவரே எல்லாம் செய்றாரு. ஆனா நம்ம இத மட்டும் மறந்துடக்கூடாது. மனதின் செயல்பாட்டை ஓரமாக வச்சிடணும் 1. 2வது எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அன்னையினுடைய காலடியில் வைக்கணும். அது 2வது. 3வது ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது எல்லாத்தையும் நாம செய்யல, இறைவன் தான் செய்றான் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு இருக்கணும். அடுத்து அந்த இங்கிலீஷ் இது யாராவது வாசிக்குமா? அந்த பேஜ் ஃபுல்லா நான் படிக்கட்டுமாம்மா? வாசிங்க மீனாட்சி. But you don't even need to do it. He does it for you. But they are constantly breaking in. The old consciousness, the old thoughts. Yes, they try to come in again by habit. You only have to say, Lord, you see, you see, you see. It is like that. That's all. Lord, you see this, you see that, you see this fool. And it is all over immediately. And it changes automatically, my child, without the slightest effort. Simply to be sincere, that is to say, to truly want everything to be right. You are fully conscious that you can do nothing about it, that you have no capacity, but there is always something that wants to do it by itself. That's the trouble. Otherwise, no, you may be full of an excellent goodwill and then you want to do it. That's what complicates everything. Or else, you don't have faith, you believe that the Lord will not be able to do it and that you must do it yourself because He does not know. Mother laughs. This kind of stupidity is very common. How can he see things? We live in a world of falsehood. How can he see falsehood and see? But he sees the thing as it is, exactly. I am not speaking of people of no intelligence. I am speaking of people who are intelligent and who try. There is a kind of conviction like that somewhere, even in people who know that we live in a world of ignorance and falsehood, and that there is a Lord who is all truth. They say, precisely because He is all truth, He does not understand. Mother laughs. He does not understand our falsehood. I must deal with it myself. That is very strong, very common. We make complications for nothing. Thank you, Ma. தமிழ்ல யாராவது வாசிங்க. மைதிலி வாசிங்கம்மா தமிழ்ல. வாசிக்கிறேன் மேடம், ஒரு நிமிஷம். ஆனால் இடத்தை சுத்தப்படுத்துவது இவ்வாறெல்லாம் நடப்பதற்கு முன்னதாகவே இடத்தை சுத்தம் செய்யும் வேலை கடினமாயிருக்கிறது. ஆனால் நீ அதை கூட செய்ய தேவையில்லை, அவனே உனக்காக அதை செய்வான்.
ஆனால் பழைய உணர்வு, பழைய சிந்தனைகள் இவை இடைவிடாமல் பலவந்தமாக உள்ளே புகுந்து விடுகின்றனவே. ஆம், பழக்கம் காரணமாக அவை மீண்டும் வர முயல்கின்றன. ஆனால் நீ இப்படி செய்தால் போதும். பிரபோ, பார் பார் பார், இது இப்படி இருக்கிறது, அவ்வளவுதான். பிரபோ, பார், இதை பார், அதை பார், இந்த முட்டாளை பார், உடனே எல்லாம் முடிந்துவிடும். குழந்தாய், இந்த மாற்றம் தானாகவே சிறு முயற்சி கூட இல்லாமல் நடக்கிறது. நேர்மை இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதாவது எல்லாம் சரியானபடி இருக்க வேண்டும் என்று உண்மையாகவே விரும்ப வேண்டும். அதை மாற்ற உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு திறமையே இல்லை என்று மிக நன்றாக உணர்ந்திருக்கிறாய். ஆனால் எப்போதும் ஏதோ ஒன்று தானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. அதுதான் தொல்லை. மற்றபடி நீ மிகச்சிறந்த நல்லெண்ணம் நிரம்பியவனாக இருக்கலாம். ஆனால் நீயே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். அது எல்லாவற்றையும் சிக்கலாக்கி விடுகிறது. அல்லது உன்னிடம் நம்பிக்கை இருப்பதில்லை. அதை செய்ய முடியாது. நீயே அதை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்வதென்று அவனுக்கு தெரியும். ஸ்ரீ அன்னை சிரிக்கிறார். இது போன்ற மடவை சர்வசாதாரணம். அவனால் இவற்றையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நாம் பொய்யான உலகில் வாழ்கிறோம். அவனால் எப்படி இந்த பொய்மையை கண்டுகொள்ள முடியும்? எப்படி? ஆனால் அவன் விஷயத்தை உள்ளபடியே காண்கிறான். அப்படியேதான். நான் அறிவு கூர்மை இல்லாதவர்களை பற்றி பேசவில்லை. புத்தி கூர்மை உள்ள மனிதர்களை, இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறவர்களை பற்றி பேசுகிறேன். நாம் ஓர் அஞ்ஞானமும் பொய்மையும் கொண்ட உலகில் வாழ்கிறோம். சர்வ சத்தியமான இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்துள்ள மனிதர்களிடமும் எங்கோ ஓரிடத்தில் இப்படி ஒரு துணிவு, திடமான நம்பிக்கை இருக்கிறது. அவன் சர்வ சத்தியமாக இருக்கிற காரணத்தினால்தான் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ரீ அன்னை சிரிக்கிறார். அவனுக்கு நம்முடைய பொய்மை புரியாது. ஆகவே நானே அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட கருத்து அவர்களிடம் வலுவாக இருக்கிறது. இது சர்வசாதாரணம். தேவையே இல்லாமல் நாம் சிக்கலை உண்டாக்கி கொள்கிறோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. கரெக்ட் தானா? இதெல்லாம் இந்த சிக்கலை எல்லாம் நாமே தானே உண்டாக்கிக்கிறோம். ஆமா மேடம், கரெக்ட். எவ்வளவு சிக்கலை உண்டாக்கிக்கிறோம். நான் இதை கிளீன் பண்றேன், அவங்கள சரி செஞ்சிடுறேன், இவங்கள நேராக்கிடுறேன், ஒன்னும் செய்ய முடியாது. நான் கூட ஆரம்ப காலத்துல இப்படிதான் இறங்கினேன் கொஞ்சம். ஐயோ, இவங்களுக்கு இதெல்லாம் இந்த வகுப்பு எடுக்கணும், இத புரிய வைக்கணும், இத நம்ம சொல்லணும், இவங்களுக்கு ஆர்வம் வரணும் அப்படின்னு எல்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு செய்வேன் நானு. இங்க யாரும் இல்லை. அப்புறம் நிறைய செஞ்சதில்ல. ஆனா எப்போ செஞ்சாலும் இந்த ஒரு ஆட்டிடியூடோட தான் நான் செய்வேன். அவங்க தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புரியணும். ஒன்னும் செய்ய முடியாது. கடைசியில பார்த்தா அவங்க அப்படியே இருப்பாங்க. ஸ்ரீ அரவிந்தோ லைஃப் டிவைன்ல சொல்லுவாரு, டெய்ல் ஆஃப் த டாக் அப்படின்னு. அது எப்படி வளைஞ்சிருக்குமோ அப்படியே. அதனால நாம அதற்கான ஆள் நாம இல்லை. நாம செய்யற வேலைய அன்னைக்கு அத ஒரு சமர்ப்பணமாக, அர்ப்பணமாக, அன்னைக்கு எவ்வளவு சிறப்பாக நம்மால் செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இத ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் லைட்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இப்படிதான் இருக்கணும் போல. நம்ம தேவையில்லை இதெல்லாம். இவங்க அப்படி இருக்கணும், இவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இது நடவாத காரியம். இது நமக்கு அன்னை சொன்ன மாதிரி ஒரு முட்டாள் மாதிரி நம்ம இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யறோம். அதனால இந்த வகுப்பு எடுப்பது இதுல எல்லாம் கூட எனக்கு சில சமயம் உடன்பாடு இருப்பதில்லை. பட் கிளியரிங் த கிரவுண்ட் இஸ் டிஃபிகல்ட். அதாவது நம்மளை நாமே சுத்தப்படுத்திக் கொள்வது, அதுவும் நம்மளால செய்ய முடியாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது நாய்வால். நம்முடைய இயல்பை எப்படி நம்ம மாற்றிக்கொள்ள முடியும்? வேற ஒரு பெரிய சக்தி இறங்கி எல்லாத்தையும் மாத்தினாதான் உண்டே ஒழிய நம்மளால அதை செய்ய முடியாது. மனித முயற்சி என்று, தவம் என்று அன்னையில அந்த அன்னை புத்தகத்துல வருமே, யாராவது சொல்ல முடியுமா? அன்னை புத்தகத்துல கடைசியா வருமே, அன்னையின் அருள் ஒன்றே அந்த மூடியை பிளந்து நமக்கு சுப்ராமெண்டல் கொண்டு போகும் அப்படின்னு வரும். அந்த திரையை கிழித்து மூடியை பிளந்து அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க.
நம்முடைய தவம் என்று, முயற்சி என்று அப்படியே அதுல சொல்லிட்டே போவார் ஸ்ரீ அரபிந்தோ. அது மாதிரி நம்முடைய முயற்சி இதனால எல்லாம் எதுவும் நடப்பதில்லை. பட் யூ டோன்ட் ஈவன் நீட் டு டூ இட். நீ அதை செய்ய கூட தேவையில்லை. ஹி டஸ் இட் ஃபார் யூ. இந்த யோகம் வந்து அவனால் அவனுக்காகவே செய்யப்படுவது. பட் தே ஆர் கான்ஸ்டன்ட்லி பிரேக்கிங் இன் த ஓல்டு கான்சியஸ்னஸ், த ஓல்டு தாட்ஸ். இதுவும் வந்து நம்முடைய பல இயல்புகள், அதாவது சன்ஸ்காராஸ்ன்னு சொல்லுவாரு ஸ்ரீ அரபிந்தோ. இது நம்மளுடைய ஒட்டி பிறந்தது, அதாவது நம்முடைய ஜீன்ல வந்தது பல விஷயங்கள். இது எல்லாத்தையும் தான் ஸ்ரீ அரபிந்தோ ரொம்ப அத்தனையும் அதை மாத்தினார். அவ்வளவு கான்சியஸா எல்லாத்தையும் மாத்தினார் அவர். இந்த என்ன சொல்றது, வைட்டல்லையும் சரி, மென்டல்லையும் சரி, அந்த ஒவ்வொரு லெவலாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அந்த வைட்டல் லெவலுக்கு வரும்போது அன்னையினுடைய அந்த உருவம் கூட ஒரு 18 வயது மங்கை போல ஆகிவிட்டது அப்படின்னு எழுதுறாங்க அன்னை. சோ பிசிக்கலுக்கு வரும்போது தான் இந்த எல்லா இதுவும் சிரமமும் வந்தது. சோ இது எல்லாமே வந்து ஹெபிச்சுவலா இது நடக்குது. ஏன்னா இது முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. மனிதன்னா இப்படி இப்படி இருக்கணும், இது இப்படி இப்படி செயல்படணும், மூளை வழியாக இது இப்படி போகணும், இந்த நரம்பு வழியாக அதுக்கு மெசேஜ் போகணும், நியூரான்ஸ் இருக்கு, இது மாதிரி பல விஷயங்கள். இது இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி நம்மளால வந்து சாதாரண மனிதர்களால எதுவுமே செய்ய முடியாது. பட் இதெல்லாம் வந்து ஓல்டு, பழைய பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள். எஸ், தே ட்ரை டு கம் இன் அகெயின் அண்ட் அகெயின் பை ஹேபிட். யூ ஒன்லி ஹாவ் டு சே லார்ட் யூ சி. இதை வந்து அன்னை வந்து இதுல எழுதுவார், அஜெண்டால இதே போல செய்வார். எனக்கு வந்து எனக்கு தெரியல, லார்ட் யூ சி அப்படின்னு அதுல சொல்லிட்டே இருப்பார். தட் இஸ் ஆல். லார்ட் யூ சி திஸ், யூ சி தட், யூ சி திஸ் ஃபூல் அண்ட் இட் இஸ் ஆல் ஓவர் இமீடியட்லி. இந்த பாரு, இந்த ஒரு முட்டாளு, நான் இப்ப என்ன செய்யறேன் பார் அப்படின்னு நம்மள நாமே பல சமயம் சொல்லிக்கிறது உண்டு. அண்ட் இட் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்கலி மை சைல்டு விதவுட் த ஸ்லைட்டஸ்ட் எஃபர்ட். ஒரு சிறு முயற்சியை கூட இல்லாம அது அப்படியே வந்து மாறிடும். சிம்பிளி டு பி சின்சியர், தட் இஸ் டு சே. ஆனா என்னவா இருக்கணும்னாக்கா மிகவும் நேர்மையோட இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. That is to say, to truly want everything to be right. You are perfectly conscious that you can do nothing about it. அதாவது நமக்கு நல்லா தெரியும் நம்மளால எதுவும் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது இது. ஒரு ட்ரெயின்ல வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருந்தோம். ஐ திங்க் எங்கேயோ கேரளாவோ கன்னியாகுமரியில இருந்தோ ரிட்டர்ன் சென்னைக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, இது மாதிரி திடீர்னு அவர் ஒரு 50, 60 வயசு இருக்கும் அவருக்கு. இது மாதிரி கண்ணுல தண்ணியா கொட்டுது அவருக்கு. என்னது அப்படின்னு கேட்டேன்னாக்க, ஒரு 5000 ரூபாய் வந்து நான் இழந்துட்டேன். இது வந்து அவர் சென்னைக்கு ஏதோ வேலைக்கு போறார், சாதாரண வேலைக்கு. என்னுடைய 1 மாத சாப்பாடு அந்த 5000 ரூபாய். நான் வந்து வாடகையும் கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கும் அதான் வச்சுக்கணும். ஆனா அதை வந்து பிளாட்ஃபார்ம்ல எங்கேயோ போட்டேன். ஏன்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. எங்கேயோ நான் போட்டேன், அது எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்ணீரும் அதுமா அவர் சொல்றாரு. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவரு என்னவோ அன்னையினுடைய அருள் போல இருக்கு. அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அதுவுமா நான் காசு தொலைச்சிட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, மதர் பாவம், இவர் பிறந்த நாள்னு வேற சொல்றாரு, இந்த பணம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அப்படி பேசிட்டு, சரி நான் அடுத்த பக்கத்துல இருக்கிறவங்க லேடீஸோட பேசிட்டு இருக்கும்போது, அவர் பாவம் அழறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, என்னது அப்படின்னாக்கா, இது மாதிரி ஒரு 5000 ரூபீஸ் காணாம போச்சாம். அவர் வந்து பிளாட்ஃபார்ம்ல ஏதோ பிஸ்கட் வாங்குறதுக்காக எடுத்துட்டாரு. மொத்த காசையும் கீழ போட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி சொன்னாங்க, இல்ல நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க இந்த ட்ரெயின்ல ஏறுனவங்க தான் அத வந்து எடுத்தாங்க. ஏன்னா அவங்க சுத்தி முத்தி பார்த்தாங்க, யாராவது தேடுறாங்களான்னு. யாரும் தேடல. வேற யாரோ ஒரு வேலைக்காரன் எடுக்க போனப்போ, சரி இதுக்கு தொலைச்சவங்க கேட்டா எடுத்து வச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒருத்தவங்க எடுத்தாங்க. நானும் அவங்க என்கிட்ட சொன்னத நான் கேட்டேன். அதனால வந்து அ அவங்க இந்த ட்ரெயின்ல தான் ஏறுனாங்கன்னு அந்த லேடி சொல்றாங்க. அப்போ இது அந்த ட்ரெயின்ல ஏறுனாக்கா, அந்த ட்ரெயின்ல எத்தன 1000 பேர் அதுல பயணம் செய்றாங்க. அந்த ஆள எங்க போய் தேடுவது? இப்ப இவங்களுக்கு வந்து அந்த ஆள அடையாளம் தெரியுமான்னு தெரியாது. இ இது வந்து இத்தன விஷயம் இதுல இருக்கு. அப்போ அவங்களே சொன்னாங்க, "இல்ல பார்க்கலாம். நான் வேணாக்கா போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லாரும் தூங்குற டைம் வந்துருச்சு. நைட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க தன்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு போனாங்க. போனாக்கா, யூ வோன்ட் பிலீவ் அது வந்து ரூ. 5000 அப்படியே திருப்பி கிடைச்சது. ஒரு கோச் தாண்டி அதுக்கு அடுத்த கோச்ல அந்த எடுத்தவங்க அங்க இருந்தாங்க. அவங்கள பார்த்து இவரையும் கூட்டிட்டு போயி, அந்த பணத்த வந்து வாங்கினாங்க. ஸோ அன்னைக்கு நன்றி சொன்னேன் அன்னைக்கு. ஏன்னு சொன்னா, இதெல்லாம் மனித முயற்சியால இதெல்லாம் நடக்குமா? இது வந்து சாத்தியமா? அது போனது போனது தான். அது வராது. அவ்வளோதான். நம்மள பொறுத்தவரைக்கும், நம்மளுடைய அறிவை பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான். ஆனா அவருடைய பிறந்த நாளும் அதுவுமா, தொலைச்சுட்டேன் அப்படிங்கும்போது கடைசியில அவர் வந்து அது கிடைச்ச உடனே அவர் அப்படியே ஒரு கண்ணீர் விட்டாரு. அவர சாப்பிட சொல்லி சமாதானப்படுத்தினாங்க எல்லாரும். ஸோ இது போல பல விஷயங்கள் நம்மால் ஆவதில்லை. இது எல்லாம் ஆனா சிம்ப்ளி டு பி சின்சியர். That is to say, to truly want everything to be right, you are perfectly conscious that you can do nothing about it, that you have no capacity. நமக்கு இதற்கான எந்த திறமையும் நமக்கு கிடையாது. பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து நெறைய அந்த இதுல எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. எந்த ரிசல்ட்டும் வராது. திடீர்னு போய் ஒரு நாளைக்கு பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓஞ்சு போய் ஒரு அமைதியா இருப்பாங்க பாருங்க. அந்த சமயத்துல தான் அதற்கான அந்த ஒரு க்ளூ ஒண்ணு அப்பதான் கிடைக்கும் அது. ஸோ இது பல இதுல கூட நம்ம பார்க்கலாம். பல அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் தட் வாண்ட்ஸ் டு டூ இட் பை இட்செல்ஃப். தட் இஸ் த ட்ரபிள். இந்த மனசு தான் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு இத செய்யணும், இத முடிக்கணும், அத சொல்லணும் அப்படின்னு இந்த மனசு தான் ஏதாவது ஒண்ணு சொல்லுது. No, you may be full of an excellent goodwill and then you want to do it. இங்க இதுதான் சிக்கலே. ரொம்ப நல்ல எண்ணம் இருக்கும். அந்த நல்ல எண்ணம் தான் கடைசியில இது மாதிரியான பல சிக்கல்களையும் உருவாக்கும். That is what complicates everything. Or else you don't have faith. அப்படி இல்லன்னா உனக்கு நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அப்ப குட்வில் அவசியம் இல்லையா? அப்படின்னா அப்படி இல்ல. இந்த எஸ்ஐ சந்த் கீதால ஒரு போன வாரம் அலோக் பாண்டே எடுத்த கிளாஸ்ல அதுல சொல்லியிருப்பாரு ஸ்ரீ அரபிந்தோ. அக்செப்ட் பீப்புள் ஆஸ் இட் இஸ். அது வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர் மாரி இருந்தது. ஏன்னா எல்லாரும் சாதகர்கள் தானே இங்க இருக்கிறவங்க. ஆரோவிலியன்ஸோ, ஆசிரமவாசிகளோ இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? அப்படின்னு சொன்னா, அதுக்கெல்லாம் பதில் இன்னைக்கு இந்த செஷன்ல இந்த கடைசி அன்னை அதுல குடுக்குறாங்க. சோ அத அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். அப்போ இது ஒவ்வொன்லயும் வந்து இந்த நல்ல எண்ணம் மட்டும் இருந்தா பத்தாது. இல்லாட்டி நமக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. யூ பிலீவ் தட் த லார்ட் வில் நாட் பி ஏபிள் டு டூ இட் அண்ட் தட் யூ மஸ்ட் டூ இட் யுவர்செல்ஃப். ஏன்னு சொன்னாக்கா அவருக்கு கெட்டதே தெரியாது. ஹி இஸ் ட்ரூத், ஹி இஸ் லைட். அதனால இங்க இருக்கிற பொய்மையும், இருளும், இந்த ஃபால்ஸ்ஹுட் இதெல்லாம் அவருக்கு தெரியாது. We live in a world of falsehood. How can he see falsehood and and see? But he sees everything as it is. Exactly. ஆனா அவர் எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடியே அப்படியே பார்க்கிறார். அன்னை சொல்லுவாங்க, நான் யாருக்கும் வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்கும் பொழுது, இல்லாட்டி அவர்களை பார்க்கும் பொழுது, அவன் நல்லவனா, கெட்டவனா அதெல்லாம் நான் பார்ப்பதில்லை. நான் அவனுடைய ஆன்மாவை மட்டுமே பார்க்கிறேன் அப்படின்னு அன்னை சொல்லுவாங்க. ஒரு பெரிய பட்டாலியன் ஆஃப் ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தாங்க 60ஸ்க்கு அப்புறம். ஆனா எல்லாரும் வந்து அப்படியே மெக்கானிக்கலா போயிட்டாங்க. அப்புறம் அன்னை சொல்றாங்க, அதுல ஒருத்தருக்கு மட்டும் இந்த ஒரு சோல் டச் இருந்தது. ஏன்னா அவர் ஒரு நாள் என்கிட்ட வருவாரு அப்படின்னு சொன்னார். அவர் வந்தார் பின்னாடி ஆரோவில்க்கு. So I'm not speaking of people of no intelligence. I'm speaking of people who are intelligent. அதாவது யார் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களோ அவங்கள பத்தி தான் நான் பேசுறேன்.
There is a kind of conviction like that. Somewhere, even in people who know that we live in a world of ignorance and falsehood, and that there is a Lord who is all truth. ஸோ இவர் வந்து சத்தியமே வடிவானவர், அதனால இவருக்கு வந்து இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நாமளே ஒரு ரொம்ப புத்திசாலித்தனம் மாதிரி நாம வந்து புத்திசாலிகள் மாதிரி நினைச்சுக்கிறோம். They say precisely because he is all truth, he does not understand mother loves. He does not understand our falsehood. I must deal with it myself. அவருக்கு புரியாது, அதனால இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். That is very strong, very common. We make complications for nothing. ஸோ நாம தான் எல்லாத்தையும் சிக்கலாக்கி கொள்கிறோம். அடுத்தது யாராவது வாசிங்க. படிக்கட்டுமா மேடம்? படிங்கம்மா. Let the all consciousness decide. I am fully convinced that the confusion that in the world is there to teach us how to live from day to day. That is to say, not to be preoccupied with what may happen, what will happen, just to occupy oneself day by day with doing what one has to do. All thinkings, pre-plannings, arrangements, and all that are very favorable to much disorder. To live almost minute by minute, to be like that gesture upward, attentive only to the thing that is to be done at the moment, and then to let the all consciousness decide. We can never know things even with the widest vision. We can know things only very partially. So our attention is drawn this way and that, and still other things are there. By giving great importance to things dangerous and harmful, you only add strength to them. Continue பண்ணுமா மேடம்? Mother goes into contemplation. When you are தமிழ்ல யாராவது வாசிங்க. தமிழ்ல படிக்கட்டுங்களா? படிக்கட்டுங்களா? சர்வ சைத்தன்யம் முடிவு செய்யட்டும். உலகில் இன்றுள்ள குழப்பம் என்ன நடக்கக்கூடும், என்ன நடக்கும் என்பதில் மனதை செலுத்தாமல் தான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டு அன்றன்றுள்ள வாழ்வில் மனதை செலுத்தி வாழ கற்றுக்கொள்வதற்காகவே வந்திருக்கிறது என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. பலவாறு சிந்தித்தல், முன்கூட்டியே திட்டமிடுதல், ஏற்பாடுகள் செய்தல், இவையெல்லாம் நிறைய குழப்பம் ஏற்படவே உதவுகின்றன. நிமிடத்திற்கு நிமிடமாக வாழ்தல், இப்படி இருத்தல் மேல் நோக்கிய சைகை. அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துதல். பிறகு சர்வ சைத்தன்ய ஆல் கான்சியஸ்னஸ் சைத்தியத்தின் முடிவுக்கு விட்டு விடுதல். மிக விரிவான பார்வை இருந்த போதிலும் நம்மால் விஷயங்களை சரிவர செய்து கொள்ள முடியாது. விஷயங்களை மிகவும் அரைகுறையாகவே தெரிந்து கொள்ள முடியும், மிகவும் அரைகுறையாக. ஆகவே நமது கவனம் இங்கும் அங்கும் இழுபடுகிறது. அதன் பிறகும் கவனிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கும். ஆபத்தான, தீங்கு செய்கிற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் நீ அவற்றிற்கு மேலும் பலம் அளிக்கிறாய். தேங்க்யூமா. தேங்க்யூமா. இந்த பாகியலட்சுமின்னு வருவாங்களே, அவங்க வர்றது இல்லையா நம்ம மீட்டுக்கு? அவங்க பொண்ணு வீட்டுல இருக்காங்கம்மா. அடுத்த மாசம் தான் இங்க வருவாங்க. ஆஸ்திரேலியால இருக்காங்க. இந்த டைம் வந்து அவங்க நிறைய நேரம் வருவாங்க. அவங்க ஒரு 2 நாளா ஏதோ விஷயமா நான் வர முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல, சண்டேஸ் எல்லாம் வராங்களே அவங்க. சண்டேஸ் அந்த அம்மா அவங்களுக்கு, அவங்க மெல்போர்ன்ல இருக்காங்க. நம்ம டைமை விட வந்து ஒரு 5.5 hours ஏதோ டிஃபரன்ஸ். 2.5 hours. சரி. இல்ல, அது இப்ப 5.5 4.5 சொன்னாங்க.
இப்ப சரி 10 சரி மணிக்கு மாட்டாங்க உங்களுக்கு. நம்ம மார்னிங் 6:30 Right. போது அவங்களுக்கு 12 இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே இப்ப அதனால அவங்க வந்து 10 மணி 9 மணி அவங்க பிஸியா இதுலயோ இருக்காங்களோ என்னவோ தெரியல. ஓ ஆனா அவர முருகப்பனோட இதுக்கு வந்தாங்க அதனாலதான் கேட்டேன் நானு ஓகே இல்ல அது ஓகே அந்த 11:30 டைம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈவினிங் 3:30 4 அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க டைம் வந்து 10:30 மேடம், நைட்டு 10:30. நைட்டு 10:30யா ஓகே சரி தேங்க்யூ. Let the all consciousness decide. I am fully convinced that the confusion in the world is there to teach us how to live from day to day. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம எப்படி வாழணும் அப்படிங்கிறது இந்த குழப்பத்திலிருந்து நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறதுன்னு அன்னை சொல்றாங்க. அது எப்படி? That is to say, not to be preoccupied with what may happen, what will happen, just to occupy oneself day by day with doing what one has to do. All thinkings, pre-plannings, arrangements, and all that are very favorable to much disorder. அது ஆர்டர் இல்லையா, அது டிசார்டர்ல கொண்டு போய் நிக்குமா. ஸோ டு லீவ் ஆல்மோஸ்ட் மினிட் பை மினிட். இதெல்லாம் வந்து புத்த மதத்திலையும் ஜென் மதத்துல முக்கியமா இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஃபேமஸான ஒரு புக் இருக்கு, பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், த பவர் ஆஃப் நவ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம் அது. ரொம்ப நல்லா இருக்கும், யாராவது படிக்க முடிஞ்சா படிங்க. ஸோ அதுல வந்து இது மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் நாம் வாழ்வது, இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ்வது. இப்ப நான் என்ன செய்யறேனோ இதை வந்து ஒழுங்கா சரியா செய்யறது, அவ்வளவுதான். இதை வந்து நான் ஐயோ நேத்து வந்து இந்த தப்பு பண்ணிட்டேன், ஓ நாளைக்கு இதை பண்ணக்கூடாது. இந்த எப்பயுமே இந்த மனசு வந்து கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் போயிட்டே இருக்கும். ஆனா இப்ப என்ன செய்யறோமோ அதை வந்து ஒழுங்கா நாம எப்பயுமே செய்ய மாட்டோம். அத வந்து இந்த நிமிடம், இந்த தருணம், இந்த செகண்ட் இது வந்து நாம சந்தோஷமா இருக்கோமா? ஆமா சந்தோஷமா இருக்கும். அதோட வந்து அத நாம வந்து அப்படிதான் அந்த வாழ்க்கையை வந்து டே டு டே அது மாதிரிதான் வாழணும். ஆனா இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது வந்து இட் வில் கிரியேட் டு மச் டிசார்டர் அப்படின்ட்டாங்க அன்னை. ஆனா நம்ம சொல்றதெல்லாம் பிளான் பண்ணணும், அப்புறம் வந்து இது இப்படி இருந்தா இப்படி இருக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணாம என்ன வாழ்க்கை? ஒரு ஒரு இது பல யூடியூப்ல திறந்தனாக்கா இதான் என்னுடைய நாளைய விஷயத்த வந்து நான் இப்படி பிளான் பண்றேன், இது போல நான் எடுத்துட்டு போறேன். இப்படித்தான் பல விஷயங்களை பார்க்க முடியுது. அவங்க வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா வந்து வேலை செய்வாங்க. இது ஆர்கனைஸ்டா இருக்கணும், அது ஆர்கனைஸ்டா இருக்கணும். கடைசியில பார்த்தா இந்த மனமும் உடலும் எந்த ஆர்கனைஸ்லயும் அது இருக்காது. சோ அத பத்தி நமக்கு கவலை இல்ல. ஆனா இங்க அன்னை சொல்றது என்ன, டு லிவ் ஆல்மோஸ்ட் மினிட் பை மினிட், டு பி லைக் தட், attentive only to the thing that is to be done at the moment. அந்த தருணத்தில் நாம என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யணும். And then to let the all consciousness decide. அதுக்கப்புறம் அந்த எல்லாம் அறிந்த அந்த உணர்வு அது வந்து செய்யட்டும், அது தீர்மானிக்கட்டும். We can never know things even with the widest vision. எவ்வளவுதான் நம்முடைய பரந்த பார்வை, பரந்து விரிந்த உயர்வான எண்ணம் இருந்தா கூட நமக்கு அது தெரியாது. We can know things only very particularly, very very partially. ஒரு பகுதி தான் நம்மளால ஒரு யூகிக்க முடியும். அது கூட அது கரெக்டா அப்படி நடந்துருமா அப்படின்னு தெரியாது, ஒரு யூகிக்க முடியும், அவ்வளவுதான். So our attention is drawn this way and that, and still other things are there. By giving great importance to things dangerous and harmful, you only add strength to them. ஐயோ ஏதோ நடந்துருமோ, இது நடந்துருமோ அப்படின்னு சொன்னா அதற்கு நாம வலிமை கொடுக்கிறோமே தவிர நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை அப்படின்னு அன்னை வந்து இத சொல்றாரு. அடுத்து இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. சண்முகப்பிரியா வாசிங்கம்மா, சண்முகப்பிரியா வாசிங்க. Thank you. Thank you, Pranama. Mother goes into contemplation. When you are assailed by the vision of such disorder and confusion, you have to do only one thing.
to enter into the consciousness where you see only one being, one consciousness, one power. There is only a single unity. And all this is taking place within this unity. And all our insignificant visions and knowings and judgments and all that is mere nothing. It is microscopic in comparison with the consciousness presiding over all. Therefore, if one had the least sense of the reason why separate individualities existed, ஒரு நிமிஷமா. Thank you. All that is mere nothing. It is microscopic in comparison with the consciousness presiding over all. Therefore, if one had the least sense of the reason why separate individualities existed, one would see it was only for allowing aspiration. The existence of aspiration, of this moment of self-giving and surrender, trust and faith. And it is this that is the very reason why individuals were built up. And then for you to become that in all sincerity and intensity, it is all that is needed. படிக்கவாமா தொடர்ந்து? முடிச்சிடுங்க. It is all that is needed. It is the only thing that stays all the rest, phantasmagoria. And it is the only thing valid in every case. When you want to do a thing, when you cannot do a thing, when you move, when the body is no more able to move, in every case, that only that, to come in conscious contact with the Supreme Consciousness, to be united with it, and to wait. There. It is then that you receive the exact indication of what you ought to do at each minute. To do or not to do. To act or to be stone still. That is all. And even to be or not to be, that is the only solution. More and more, the certitude is there. This is the only solution. All the rest is mere childishness. Wow. நான் படிக்கட்டுமா மேடம்? ராதாராணி தமிழ்ல வாசிங்கம்மா. தேங்க்யூம்மா. ஸ்ரீ அன்னை தியானத்தில் மூழ்குகிறார். ஒழுங்கின்மை, குழப்பம் இவற்றைக் கண்டு வருந்த நேரிடும் போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஒரே மெய்மையை, ஒரே உணர்வை, ஒரே ஆற்றலை, இருப்பது ஒரே பொருளே, நடப்பவையெல்லாம் அந்த ஒருமையினுள்ளேயே நடக்கின்றன என்பதை காணும் உணர்வு நிலைக்கு சென்றுவிட வேண்டும். நமது அற்பமான பார்வைகள், அற்பமான விஷய ஞானங்கள், மதிப்பீடுகள் இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அனைத்தையும் ஆளும் பேருணர்வுடன் ஒப்பிடும்போது அவை அணு போன்றவை. ஆகவே தனி ஜீவர்கள், தனி வியக்திகள் ஏன் இருக்கின்றன என்பதை ஒருவன் சிறிதளவு புரிந்து கொண்டாலும் அது ஆர்வத்திற்கும் அர்ப்பணத்திற்கும் சரணத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடமளிப்பதற்காகவே என்பதை காண்பான். தனி ஜீவர்கள் உருவாக்கப்பட்டதன் நோக்கமே இதுதான். அதன் மேல் நீ அதுவாக ஆக வேண்டும், முழு நேர்மையுடனும் முழு தீவிரத்துடனும். அவ்வளவே தேவை. இது ஒன்றே தேவை. இது ஒன்றுதான் நிலைபேருடையது. மற்றவையெல்லாம் மாயா ரூபங்களே. இது ஒன்றே எல்லா நிலைகளுக்கும் உண்மையில் இருப்பது. நீ ஒன்றை செய்ய விரும்பும் போது, உன்னால் ஒன்றை செய்ய முடியாமல் இருக்கும்போது, நீ அசையும் போது, உடலால் அசைய முடியாத போது, எல்லா நிலைகளிலும் இது ஒன்றே செய்ய வேண்டியது. பரம சைத்தன்யத்துடன், மகோன்னத உணர்வுடன்
உணர்வோடு கூடிய தொடர்பு கொள்ளுதல், அதனோடு ஐக்கியப்படுதல், அதன் மேல் காத்திருத்தல், அவ்வளவுதான். அப்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டவட்டமான குறிப்பு, செய்வதா செய்யக்கூடாதா, செயல்படுவதா கல்லை போல் அசையாமல் இருப்பதா என்கிற திட்டவட்டமான குறிப்பு உனக்கு கிடைக்கும். அவ்வளவே. இருப்பதா வேண்டாவா என்று கூட. அது ஒன்றே தீர்வு, அது ஒன்றே தீர்வு என்று மேன்மேலும் மேன்மேலும் நிச்சயம் ஏற்படுகிறது. மற்றவையெல்லாம் வெறும் குழந்தைத்தனமே. தேங்க்யூமா. என்ன ராதாராணிமா, எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிருச்சா? ஆமாம்மா, நல்லாவே ரொம்ப நாளாவே அவங்க விடைய சொல்லிட்டே இருக்காங்க. நாம தான் வந்து நிறைய ஓவர்லுக் பண்றோம், விடைய பார்க்காம நம்மளே கேள்விகளை வச்சுட்டு இருக்கோம். அதாவது அது ஒரு ரொம்ப ரொம்ப அது இப்ப அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடலால அசைக்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியலன்னா கூட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அட்மோஸ்ட் நிலைக்கு கூட நமக்கு அத பதில் சொல்லிட்டாங்க. உன்னால ஒண்ணும் செய்ய முடியல பிசிக்கலா. நீ வந்து படுத்து கிடக்க அப்படின்னா கூட, அப்ப கூட நீ என்னோட வந்து உணர்வு ரீதியாக என்னோட ஒன்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இததான் காலையில அற்புதம்மா, அற்புதம், அற்புதம். இது வந்து என்ன அற்புதம். சொல்றது? மனிதர்களோட நாம வந்து என்ன ஒரு மனப்பான்மையோட நம்ம பழகணும் அப்படிங்கிறது இந்த பேசேஜ் படிக்கும்போது தெரிஞ்சது. ஏன்னு சொன்னா எல்லாரும் நாம் அனைவரும் அன்னையோட குழந்தைகள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி. அது ஏன் அது வேற வேற மாதிரி அப்படின்னாக்கா, அதுக்கான பதில் வந்து இங்க இருக்கு. அவங்கவங்களுடைய ஆர்வத்திற்கான ஒரு நிறைவை அது கொடுப்பதற்காக. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆர்வப்படுறோம். அந்த ஆர்வத்திற்கு ஒரு பதில் வரணும் அவங்களுக்கு. அந்த குறிப்பிட்ட ஜீவனுக்கு, ஒவ்வொரு ஜீவனுக்கும். ஸோ அது அவங்களுக்கு என்ன விதத்துல அது நடக்கணுமோ, அது நடக்குது. இது வந்து இன்னைக்கு அ இந்த லாஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாவே ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு வந்து அன்றாடம் நாம எப்படி இருக்கணும், ஈவன் அன்னை அன்பர்கள்ட்ட கூட நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து இது தெரியுது. When you are assailed by the vision of such disorder and confusion, you have to do only one thing, to enter into the consciousness where you see only one being, one consciousness, one power. There is only a single, and all this is taking place within this unity. So இதுல தான் எல்லாமே இருக்கு. நம்ம சாவித்திரியில வந்து விராட புருஷனுடைய தரிசனம் வந்து சாவித்திரிக்கு கிடைக்கும். அதுல பார்த்தா அண்ட சராசரமும் எல்லா ஜீவன்களும் ஜீவராசிகளும் அத்தனையும் அதுல இருக்கிறது அவளுடைய கண்ணுக்கு தெரியும். மகாபாரதத்திலையும் கிருஷ்ண பரமாத்மா அது போல தன்னுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை அதுல காட்டுவார் அவர். இது எல்லாமே அந்த ஒரு யூனிட்டி. அது வந்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அன்னை அன்பர் வந்திருந்தாரு. அவர் வந்து பார்க்க கொஞ்சம் விசித்திரமா இருந்தார். விசித்திரமா இருந்தாருனாக்கா எப்படி சொல்றது? அவர் வந்து கார்லயே டிராவல் பண்ணிட்டு இருந்தார் எல்லா இடத்துலயும். அதாவது ஏதோ பிசினஸ் தான் பண்றாரு. பட் வீடு அப்படின்னு இல்லாம இது போல. அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது, இந்த குறிப்பிட்ட அனுபவத்தை அவர் சொன்னார். இது மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டதும்மா. அது ரொம்ப எனக்கு வந்து என்ன சொல்றது? அது தாங்கிக்க முடியாத அளவு அது இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதுபோல இந்த யூனிட்டி and all our insignificant visions and knowings and judgments and all that is mere nothing. இது எல்லாமே ஒண்ணுமே இல்ல. It is microscopic in comparison with the consciousness presiding over all. So அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இது ஒண்ணுமே இல்ல. அவருக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது? நாம ரொம்ப ஹியூமிலிட்டியோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாயிண்ட்ட வந்து எப்பயுமே நினைச்சுக்கணும். ரொம்ப பணிவோட இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு இறைவன் படைத்த இந்த அண்ட சராசரம், இந்த உலகத்துல, இந்த அண்டத்துல வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி, ஒரு நாடு. அதுல வந்து நம்ம ஒரு கார்னர்ல இந்த ஒரு எண்டுல நம்ம உட்கார்ந்திருக்கோம். ஸோ அந்த இதுல வந்து ஒரு ஒரு சிட்டில இருக்கோம். அந்த சிட்டில ஒரு வீட்ல இருக்கோம். இத்துணூண்டு ஒரு
ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் தூசி மாதிரியான ஒரு ஆள் நாம. அப்ப நாம வந்து என்ன செஞ்சிட முடியும்? ஆனா நம்மளால செய்யவும் முடியும். அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வித் ஆல் சின்சியாரிட்டி, வித் ஆல் ஹியூமிலிட்டி, இது எல்லாத்தையும் மொத்தமா ஒரு டோட்டல் சரண்டர். அதன் மூலமாக அதை செய்ய முடியும். அதே சமயம் நாம இது ஒண்ணுமே இல்ல. இன்னொரு இடத்துல ஸ்ரீ அரபிந்தோ ஒரு பிரேயர்ல எழுதுவாரு. அதாவது இந்த பெரிய பால்வெளி மண்டலத்தை படைப்பதற்கும், ஒரே ஒரு அமீபாவை படைப்பதற்கும் அவர் வந்து ஒரே விதமான ஒரு முயற்சியை தான் எடுத்துக்கொண்டார். எப்படி? பால்வழி மண்டலம்னா எத்தனையோ உலகங்கள் கொண்ட இந்த யுனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். அத படைக்கிறதுக்கும், அதே போல ஒரு சின்ன எறும்பு, சின்ன பூச்சி, இதை படைப்பதற்கும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி ஒரே சமமானது, சம அளவிலானது அப்படின்னு எழுதியிருப்பார். அது போல தான் நாம செய்யக்கூடிய விஷயமும் அப்படிதான் இருக்கணும். சின்ன விஷயம், பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. So therefore, if one had the least sense of the reason why separate individualities existed, one would see that it was only for allowing aspiration. So அந்த குறிப்பிட்ட ஜீவனுக்கு அவனுடைய ஆர்வத்திற்கு நபருடைய அந்த சரணாகத தன்மை, நம்பிக்கை, ஆர்வம், அந்த அளவுகோலின்படி இறைவன் அவரவர்களுக்கு ஏற்ற முறையில் பதில் அளிக்கிறான். அதனாலதான் இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது இங்க இருக்கு. And it is this, that is the very reason why individuals were built up. And then for you to become that is in all sincerity and intensity, it is all that is needed. It is all that is needed. It is the only thing that stays, all the rest phantasmagoria. மத்த எல்லாமே வந்து இது வந்து ஒரு கற்பனையானது, ஒரு கனவு லோகத்திற்கானது, அவ்வளவுதான். So மத்த எல்லாமே. And it is the only thing valid in every case. When you want to do a thing, when you cannot do a thing, when you move, when the body is no more able to move, இந்த உடலும் கூட அசைய முடியாத ஒரு கட்டத்திலும் நீ செய்ய வேண்டியது அந்த பரம சைத்தன்யத்துடன் ஒன்ற வேண்டும். டு பி யுனைடெட் வித் இட், a conscious contact. அது மட்டும் நம்ம செஞ்சாக்க போதும். To wait there. It is then that you receive the exact indication of what you ought to do at each minute. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். டு டூ ஆர் நாட் டு டூ, டு ஆக்ட் ஆர் டு பி ஸ்டோன் ஸ்டில். மோர் அண்ட் மோர் த certitude is there. This is the only solution. All the rest is more childishness. மத்த எல்லாமே ஒரு குழந்தைத்தனமானது. அடுத்தது யாராவது வாசிங்க. What thou willest. அம்மா ஒரு சின்ன தகவல்மா. சொல்லுங்க. இப்ப இந்த போர்ஷனையே வந்து ஒரு ஆல் இண்டியா மேகசின் டைம்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, அதுல வந்து த கன்ஃபியூஷன் இஸ் தேர் டு டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல கொடுக்குறாங்க இதே விஷயம். அதுவும் வந்து நல்ல டைட்டிலா தெரிஞ்சுது. அப்புறம் இங்க நம்ம ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, அங்க ஃபைனலி ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்ட் அப்படி ஆரம்பிக்குது. கன்ஃபியூஷன் இஸ் தேர் டு டீச்சர்ஸ், அந்த லைன் அப்படியே ஹெட்டிங்கா போடுறாங்க. ஓகே ஓகே. தேங்க்யூமா. அந்த ஃபந்தாஸ்மகுரி வரையும் அதே மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. தேங்க்யூ. புவனேஸ்வரி அம்மா வாசிங்க. Thank you. What thou willest. Is it enough to let oneself be filled with that? Is there nothing else to do? I think that it is the only thing. I am repeating always, what thou willest, what thou willest, what thou willest. Let it be what thou willest. May I do what thou willest. May I be conscious of what thou willest. And also, without thee, it is death. With thee, it is life.
By death, I do not mean physical death. It may be so. It may be that now if I lost the contact, that would be the end. But it is impossible. I have the feeling that it is, that I am that. With all the obstructions that the present consciousnness may still have, that's all. And then, when I see someone, mother opens her hands as though to offer the person to the light, whoever he may be, like that same gesture. Silence. All the while it is amusing. All the while I have the feeling that I am a little baby who nestles within, what to call it, a divine consciousness, all embracing. Thank you, ma. நான் படிக்கட்டுமாமா? தமிழ்ல வாசிங்கம்மா. உன் சித்தம் அது நின்னை நிரப்பும்படி அனுமதித்து விட்டால் மட்டும் போதுமா? வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லையா? அது ஒன்றுதான் செய்ய வேண்டியது என்று நினைக்கிறேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நான் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் சித்தம், உன் சித்தம், உன் சித்தம், உன் சித்தப்படியே ஆகட்டும். உன் சித்தம் எதுவோ அதையே நான் செல்வேனாக. உன் சித்தம் எது என்பதை நான் உணர்ந்து கொள்வேனாக. இது ஒன்றுதான். அதோடு இதையும் சேர்த்து கொள்ளலாம். நீ இன்றி மரணம், நீ இருந்தால் வாழ்வு. மரணம் என்று சொல்லும் போது நான் உடலை நீத்தலை குறிப்பிடவில்லை. அப்படியும் இருக்கலாம். நான் சொல்வது நின்னுடன் உள்ள தொடர்பை இழந்து விட்டால் அதோடு முடிந்துவிடும் என்று. ஆனால் அது சாத்தியமில்லையே. நான் இவ்வாறு உணர்கிறேன். நான் யாரையாவது பார்க்கும்போது ஸ்ரீ அன்னை தனது கைகளை திறந்து அந்த ஆளை ஒளிக்கு அர்ப்பணிப்பது போல் சைகை செய்கிறார். அவர் யாராக இருந்தாலும் சரி, இப்படி அதே சைகை, மௌனம். எந்த நேரமும் அது வேடிக்கையாக இருக்கிறது. இப்படி உணர்கிறேன். அதற்கு என்ன சொல்வது? ஒரு தெய்வ உணர்வில், எல்லாவற்றையும் தழுவிய ஓர் உணர்வில் ஒட்டி அணைத்திருக்கிற ஒரு சிறு குழந்தையாக என்னை உணர்கிறேன். இந்த இன்னைக்கு படிச்ச எல்லா சப்ஜெக்டுமே அம்மா அவ்வளோ எனக்கு ரொம்ப தேவையா இருந்தது. ஏன்னா நம்ம வேலையில சொல்லுவோம், இப்படி இருக்கிற அப்படி இருக்குது, இது பண்றது, எல்லா அனைத்துலக்கும் மண்டையில் அடிக்கிற மாதிரி மதர் இன்னைக்கு இந்த கிளாஸ் ஃபுல்லா அற்புதமா விவரம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றா இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்குமே தான். ஓகே. வாட் தௌ வில்லஸ்ட், அதாவது நம்ம எல்லாருமே அன்னை அன்பர்கள் எல்லாருமே சொல்லுவோம், லெட் தை வில் பி டன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதேதான். ஆனா இறைவனுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? அது நமக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அந்த குரல் ரொம்ப மெல்லியதாக எங்கேயோ கேட்கும். ரொம்ப மெல்லிசா கேட்கும். அது பெரிய ஆணையிடுற மாதிரி எல்லாம் அந்த குரல் இருக்காது. மிக மிக மெல்லியதாக கேட்கும். அப்போ மிக மெல்லிசா ஒண்ணு கேக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? காதை இப்படி குத்து வச்சுட்டு நம்ம கேட்போம். நம்ம அமைதியா இருப்போம். ஏய் பேசாத அப்படின்லாம் சொல்லுவோம். அதே போலதான் நம்முடைய மத்த கரணங்களை எல்லாம் அத கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம we have to listen to that. அந்த இறைவனுடைய குரலை கேட்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம அமைதியா இருக்கணும். I think that is the only thing. I'm repeating always what thou willest. அதாவது அன்னையினுடைய பல பிரேயர்ல கூட எழுதியிருப்பாங்க. பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பார்ப்பதற்காக நான் இங்க வந்தேன். அவருடைய பணியை செய்வதற்காக நான் இங்கே இருக்கிறேன். அதை செய்வதற்காக இன்னும் இருப்பேன். அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய லட்சியம், குறிக்கோள், அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது போலதான் நமக்கு இறைவனுடைய விருப்பம் என்னது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாக்கா அது போதும். அதன்படியே அது எல்லாத்தையும் நடத்தி கொண்டு போகும். So and also without thee it is death. இது நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அன்னை இல்லாத நாள், இல்லாட்டி அன்னையினுடைய பெயரை ஒரு முறையாவது உச்சரிக்காத ஒரு நாள்
நமக்கு வந்து இறப்பு மாதிரி தானே அது. நம்ம வந்து பிசிக்கலா வந்து இறந்து போகல. ஆனா பை ஆல் மீன்ஸ் வி ஆர் டெட். இது வந்து உண்மைதானே. So there is it is wish, it is life. By death I do not mean physical death. It may be so. It may be that now if I lost the contact, that would be the end. But it is impossible. ஆனா இது சாத்தியமே இல்லை. ஏன்னா அன்னை வந்து ஒரு முறை நம்மை பார்த்து விட்டால் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு தங்க சங்கிலி கொண்டு நம்ம இணைத்துக் கொள்கிறார் அவரோடு. நாம போகணும்னு நினைச்சாலும் முடியாது. சாவித்திரியில சொன்ன மாதிரி, ஓ பியூட்டிஃபுல் ஸ்லேவ் ஆஃப் காட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னையினுடைய அந்த அடிமையாக நாம் ஆகிவிடுகிறோம். அதுவும் ஆனந்த அடிமையாக. I have the feeling that it is that I am that with all the obstructions, that is the present consciousness may still have, that is all. And then when I see someone, அன்னை வந்து இங்க தன்னை பத்தி சொல்றார். நான் எப்பயுமே நான் அதுவாகத்தான் இருக்கிறேன். அதுவாக அப்படின்னு சொன்னா அந்த இறைவனாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தரை பார்க்கும் பொழுது வேற எதுவும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு எதையும் அவனுடைய குணம் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் நான் பார்ப்பதில்லை. The mother opens her hands as though to offer the person to the light, whoever he may be, like that, the same gesture. All the while it is missing. All the while I have the feeling that I am a little baby who nestles within. What to call it? A divine consciousness, all embracing. ஒரு குழந்தையை போல நாம் மிகவும் எளிமையோடு அன்னையிடம் நம்மை ஒப்படைத்து விட்டால் அது போதும். எனக்கு தெரியலம்மா என்ன பண்றதுன்னு, நீங்களே இதெல்லாம் செஞ்சிடுங்க, எனக்கு தெரியல, இப்படி இருக்கு, எனக்கு தெரியல இது என்ன செய்யறது அப்படின்ட்டு. ஆனா நீங்க ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு அதை வைக்கக்கூடாது. அப்போ அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஆனா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க வந்து அந்த அன்னையினுடைய அந்த சைத்தன்யம் வேலை செய்யும். The pressure of the consciousness. யாராவது வாசிங்க. நான் படிக்கட்டுமாமா? பானுப்பிரியா வாசிங்க. பானுப்பிரியா வாசிங்க. Thank you, ma'am. The pressure of the consciousness. You know, I do not believe in external decisions. I simply believe in one thing only. The force of the consciousness which is making a pressure like that, crushing gesture, and the pressure goes on increasing, which means till it will sift out the people. I believe only in that. The pressure of the consciousness. All the rest are things that men do. They do them more or less well. And then it lives. And then it dies. And then it changes. And then it gets distorted. And then everything they have done, it is not worth the trouble. The power of execution must come from above, like that imperative gesture of descent. And for that, this mother points to her forehead. This must keep quiet, not to say, oh, that must not be. Oh, this must be. Oh, we ought to do. Peace, peace, peace. He knows better than you what is needed. தேங்க்யூமா. தமிழ்ல யார் வாசிக்கிறீங்க? நான் படிக்குவா மேடம்? படிங்கம்மா. உயர்வின் அழுத்தம். வெளியிலிருந்து முடிவுகள் எடுப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒன்றில் தான் நம்பிக்கை வைக்கிறேன். உயர் உணர்வின் சக்தியில் அது இவ்வாறு அழுத்துகிறது. நசுக்கி விடுவது போல் சைகை. இந்த அழுத்தம் கூடிக்கொண்டே போகிறது. அப்படி என்றால் அது மனிதர்களை சலித்தெடுக்கும் என்று பொருள். நான் உயர் உணர்வின் இந்த அழுத்தத்தில் தான் நம்பிக்கை வைக்கிறேன். மற்றவை எல்லாம் மனிதர்கள் செய்யும் காரியங்கள். அவர்கள் அதை சுமாராக செய்கிறார்கள். பிறகு அது வாழ்கிறது, சாய்கிறது.
மாறுகிறது, கோணலாகிறது. பிறகு அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றின் கதியும் இதுதான். இதற்காக அத்தனை சிரமப்பட்டிருக்க வேண்டாம். ஒரு காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் மேலிருந்து வர வேண்டும். இப்படி அதிகாரத்துடன் மேலிருந்து இறங்குவது போன்ற சைகை. ஆனால் அவ்வாறு நடக்க வேண்டுமானால் இது ஸ்ரீ அன்னை தமது நெற்றியை சுட்டி காட்டுகிறார். பேசாதிருக்க வேண்டும். ஓ, இதை செய்யக்கூடாது. ஓ, இதை செய்ய வேண்டும். ஓ, நாம் இப்படி என்றெல்லாம் சொல்லக்கூடாது. சாந்தி சாந்தி எது தேவை என்பதை உன்னை விட அவன் நன்கு அறிவான். நன்றி மேடம். The pressure of consciousness. You know, I do not believe in external decisions. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை. நாம எடுக்கிற அத்தனை முடிவுகளும் இது மாதிரி புறத்தை எடுக்கும் தீர்மானங்கள் தான். ஆனா அன்னை என்ன சொல்றாங்க, இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது எப்ப வேணாலும் மாறலாம், தோற்கலாம், இல்லாட்டி என்ன வேணாலும் ஆகலாம். ஆனா அங்கே இருந்து ஒண்ணு வந்தது, மேல இருந்து ஒண்ணு வந்தது அப்படின்னு சொன்னாக்க அது சாஸ்வதமானது. அதுதான் எல்லாத்தையும் சரியா தீர்மானிக்கும். அதுதான் எல்லாத்தையும் சரியாக நடைமுறைப்படுத்தும். I simply believe in one thing, only the force of the consciousness, which is making a pressure like that. And the pressure goes on increasing. அதாவது இந்த தெய்வீக உணர்வின் இந்த அழுத்தம் அதிகமாயிக்கொண்டே போகுது. அதிகமாக அதிகமாக உள்ள இருக்க எல்லாமே என்ன செய்யும், வெளியே தான் வரும். And the pressure goes on increasing, which means that it will sift out the people. எல்லாத்தையும் யாரெல்லாம் இதுக்கு அந்த அழுத்தத்தால தாங்க முடியலையோ அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள். என்ன ஒரு இந்த பாதை அப்படிங்கிறது, இந்த பூரண யோக பாதை அப்படிங்கிறது எளிதானது. எப்போ எளிதானது? இதுக்கு முன்னாடி பத்தியில அன்னை சொன்ன மாதிரி, அன்னைக்கு முழுமையாக சரணாகதம் செய்யும் பொழுது இந்த பாதை மிக மிக எளிதானது. ஆனா அதே சமயம் இந்த பாதை மிக மிக கடினமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சரணாகதம் அப்படிங்கிற ஒண்ண செய்யல அப்படின்னு சொன்னா, இது மாதிரியான ஒரு கடினமான பாதை உலகத்துல இருக்கவே முடியாது. என்ன, எப்போ, எது நடக்கும்? நம்ம எம்பி பண்டிட் ஐயா எழுதியிருப்பாரு, பிட்ஃபால்ஸ் இந்த சாதனா அப்படின்னு சொல்லிட்டு. பிட்ஃபால்ஸ்னா நமக்கு அந்த பாதையில இருக்கிற பள்ளங்கள், குழிகள், அதெல்லாம் எதுல விழுவோம், எங்க கல் இருக்கு, எதுவும் தெரியாது. ஏன்னா நமக்கு கண்ணு வேற தெரியாது. கண்ணு வேற தெரியாது இந்த சென்ஸ், நாம இருளால மூழ்கி போயிருக்கோம். இது தட்டு தடுமாறி நடக்கும்போது என்ன செய்வோம்? கீழே தான் விழுவோம். ஆனா ஒன்றே ஒன்று, அன்னையிடம் ஒப்படைத்து விட்டு அவருடைய கைகள் நம்மை பிடிக்கும்படி பார்த்து கொண்டால் அது போதும். அப்போ அந்த பாதை லகுவானது. அந்த பிரஷர் அந்த அழுத்தம் அதிகமாக அதிகமாக இதெல்லாம் it will sill out the people. I believe only in that, the pressure of the consciousness. All the rest are things that men do. They do them more or less well, and then it lives, and then it dies, and then it changes, and then it gets distorted, and then everything they have done, it is not worth the trouble. The power of execution must come from above. அதான் நான் சொன்னேன். இதை ஒண்ணு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அது மேல இருந்து வரணும். அப்போ எது எது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அது அந்தந்த இடத்துல அது சரியா இருக்கும். ஏன்னா அது அந்த தெய்வ உணர்விற்கு, அந்த இறை உணர்விற்கு அது தெரியும் எங்க வைக்கணும் அப்படிங்கறத அது முடிவு பண்ணும். அது சரியாகவும் இருக்கும். Like that imperative gesture of dissent, and for that mother points out to her forehead. அன்னை தன்னை என்ன சொல்றாங்க, இது மாதிரி நம்முடைய மனதை, இந்த மைண்ட் வேலை செய்யறத இதை நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதை வேலை செய்யணும். ஒரு உயர் உணர்வு இங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க நாம அதை நிறுத்தணும். ஆனா நமக்கெல்லாம் எப்பயுமே ஒரு சேஃப்டி மெஷர் இருக்கு. சாவித்திரியில ரொம்ப அழகா பகவான் சொல்லுவார், நம்முடைய அறியாமை தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த சேஃப்டி லைனை தாண்டி நாம போறதில்லை.
சீதைக்கு வந்து லக்ஷ்மணன் விதித்த அந்த கோடு மாதிரி, லக்ஷ்மண் ரேகா மாதிரி. ஏன்னா அந்த அறியாமைக்குள்ளேயே நம்ம வந்து பத்திரமா இருப்போம். ஆனா இறைவனை அடைவது அப்படிங்கிறது அது ஒரு அட்வென்ச்சர். அது ஒரு சாகச செயல். அதுல இறங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த லக்ஷ்மண் ரேகாவை நம்ம தாண்டணும், இந்த கோட்டை தாண்டணும். தாண்டினாக்கதான் இறைவனுடைய உணர்வு என்ன, அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறத நாம வந்து அவனை செய்ய விட்டுடலாம் எல்லாத்தையும். அப்போ அந்த அந்த வாழ்க்கை உண்மையாகவே இட் வில் பி a glorious life. இல்லாட்டி சாதாரண மனித வாழ்க்கை தான். அதுல வேற ஒண்ணும் பெருசா இது இல்ல. Everything they have done, it is not worth the trouble. The power of execution must come from above, like that. So mother points to her forehead. This must keep quiet, not to say, oh, that must be, that must not be, ought to do. So peace, peace, peace. He knows better than you what is needed. So நம்மை விட இறைவனுக்கு நன்றாக தெரியும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவனுக்கு நன்றாக தெரியும். இத வந்து இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு தியானமும் பிரார்த்தனையும் ஒரு சின்னதுதான், ரொம்ப நல்லா இருந்தது. பிப்ரவரி 8, 1913 பிரார்த்தனை. எம்மனே நீயே எனக்கு புகலிடம், நீயே என்னை உய்விப்போன், என் பலம், என் நலம், என் கடைப்பிடி, என் துணிவு, நீதான் பேரமைதி, கலப்பிலா பேரின்பம், பூரண காம்பிரியம், என் இருக்கை முற்றும் நன்றி ததும்பும் துதிபாடி நெடுஞ்சான் கிடையாய் நினக்கு தண்டனிடுகிறது. என் உள்ளத்து உவகையால் எழும் இத்துதியோ பாரதத்தின் நறுமண புகையே போல நின்புறம் எழுகிறது. அளவற்ற கருணையால் நீ அளிக்கும் பேரின்பத்தை பருக பக்குவமாயிருப்போர் நின்னை அண்ட நான் உதவுமாறு அருள். இப்புவிமிசை மீது சாந்தி நிலவட்டும். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிரேயர்ல 1913 அன்னை வந்து இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பே இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. பாரதத்தின் நறுமண புகையே போல் நின் புறம் எழட்டும் அப்படின்னு. இத வந்து திடீர்னு இதை கம் அக்ராஸ் பண்ணேன் நான். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்புவிமிசை மீது சாந்தி நிலவட்டும். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. முதல்ல இதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது வசந்தாம்மா. முதல்ல வசந்தாம்மாவுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அவங்கதான் ஒரு மாசம் போல டெய்லி பேசிட்டே இருந்தாங்க. எப்போ நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க சொல்லுங்கம்மா, எந்த டைம் ஒத்து வரும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் சண்முகப்பிரியா, ஒரு வாரம் கூட தொய்வில்லாமல் இத்தனை வாரங்களும் இந்த ரெக்கார்ட் பண்றதாகட்டும், அந்த டெக்ஸ்ட் போடுறதாகட்டும், நான் சொல்றதெல்லாம் அந்த ஸ்கிரீன் ஷேரிங்ல போடுறதாகட்டும், இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு மருத்துவர், அதோட அவர்களுடைய அந்த இவ்வளோ பிஸியான ஒரு துறையில இருந்தும் கூட இந்த ஆன்மீகத்துல அவர் காட்டுற ஒரு ஆர்வம், அது வந்து ரொம்ப என்னை திகைக்க வைத்தது, மலைக்க வைத்தது. அவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த நன்றிகள். அப்புறம் இங்க பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும், ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள், வணக்கங்கள். ஸோ உங்க எல்லாருக்கும் அன்னையின் அருளால் எல்லா வளமும் நலமும் கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். அம்மா, நாங்க தான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைச்சோம். ஆனாலும் அவையினுடைய தலைவர் நீங்களா இருக்கிறதுனால
நீங்க அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க. நான் ரொம்ப நல்ல உடனே எனக்கு ஞாபகம் வந்தது இதான் மதர் சொல்றது, த கிராட்டிடியூட் அண்ட் கம்பேஷன். அது ரெண்டும் தான் சைக்கிக் பீயிங் உங்களோட உருவாயிருக்கிறதுனுடைய முதல் அடையாளம். இது ரெண்டும் இருக்கிற இடத்துல நிச்சயமா சைக்கிக் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி மதர் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி நாங்க இந்த அருமையான அமைப்புல நாங்க நிறைய பேர் சேர்ந்திருக்கோம். ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் பேர் வராம கூட இருக்க வாய்ப்பா இருந்தது. அது நமக்கு ஒரு அந்த சைக்கிக் ஆர்கனைசேஷன், நம்ம யார் யாருக்கு இந்த அருமையான விஷயங்களை கேட்பதற்கான பிளெஸிங் இருக்கோ அவங்க தான் ஒவ்வொரு முறையும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. ஒரு சிலர் இந்த அவங்களோட ஒர்க்கிங் டைமோ வேற ஏதோ காரணங்கள்னால இதுல அவ்வளவு பர்ஃபெக்டா ஜாயின் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. ஆனா மேபி அவங்க ஒருவேளை யூடியூப் எல்லாம் கூட கேட்டு இன்னும் அதிகமா பயன்பெற்று இருக்கலாம். ஆனாலும் இது ரொம்ப அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிரேயர் நீங்க இப்ப சொன்னது இல்லையா, அதுவே டுக்கஸ் அப்படியே உள்ள கூட்டின்னு போச்சு. என்ன அதனுடைய இன்னும் கொஞ்சம் பெரிய இம்பார்ட்டன்ஸ்னா, அந்த எல்லா பிரேயரும் நாங்க ரொம்ப தரோன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பிரேயர் ஒரு 2-3 டைரக்ஷன்ல இருந்து எங்களை எப்பவுமே உருவாக்கின்னு இருக்கு. என்னன்னா, இந்த வரிசையா ஒவ்வொரு பிரேயரா சாட்டர்டே எம்கேஆர் சார் கவர் பண்றதுல இந்த போர்ஷன் வந்தது. அதே மாதிரி நாங்க செலக்டட் பிரேயர்ஸ் எல்லாம் பிரெஞ்சுல படிக்கும்போது கண்ணப்பன் சாரு இந்த பிரேயரே எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு. அதுக்கு முந்தி ஒரு டைம் போனாமா வரிசையா கொஞ்ச நாளைக்கு பிரேயர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணினாங்க அந்த அணை நூல் பயில் குழு. அப்போவும் நாங்க இந்த பிரேயரை கடந்து வந்தோம். அந்த எவ்ரி டைம் இதை தாண்டும் பொழுது ரொம்ப இதுலயே உருகி நிக்கிற மாதிரி அருமையான இந்த பிரேயர். நீங்க அதை சொன்ன அந்த நேரத்துல நாங்க பிரேயருக்குள்ள கொஞ்சம் போனோம். அது ஒரு உங்களுக்கு யுவர் பெர்மிஷன் நான் அதை ஒரு 1 minute ரீட் பண்றேன். இட்ஸ் a prayer of February 8th, 1930, translated by Sri Aurobindo or corrected by him. மற்றவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சிலதெல்லாம் பகவான் கரெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஸ்டாரோட உள்ள அஸ்ட்ரிக்கோட உள்ள பிரேயர். ஓ லார்ட், thou art my refuge and my blessing, my strength, my health, my hope and my courage. Thou art supreme peace, unalloyed joy, perfect serenity. My whole being prostrates before thee in a gratitude beyond measure and a ceaseless worship. And that worship goes up from my heart and my mind towards thee like the pure smoke of incense of the perfumes of India. Let me be thy herald among men, so that all who are ready may taste the beatitude that thou grantest me in thy infinite mercy, and let thy peace reign upon earth. மதர் பின்னால ஓ பியூட்டிஃபுல் ஸ்லேவ் ஆஃப் காட் சொல்றது கூட இதே மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் வருது இல்லையா? உண்மை அந்த டிவைனுடைய செய்திய எல்லா மக்களுக்கும் நான் கொண்டு செல்லும் அந்த அனௌன்ஸாட்ரிக்கா இருக்கணும், அந்த கொண்டு செல்லும் தூதுவரா நான் இருக்கணும்னு மதர் சொல்றாங்க. அதே மாதிரிதான் அங்கேயும் ஓ பியூட்டிஃபுல் ஸ்லேவ் ஆஃப் காட், நீ என்னைக்கும் ஊழி காலம் மக்களுக்கு அன்பு காட்டிக்கொண்டே இரு, அது மாதிரி சொல்றாங்க. இந்த ரொம்ப அருமையான பிரேயர். அதோட எங்களுக்கு நீங்க எந்த ஒவ்வொரு பாயிண்டோடையும் நிறைய அசோசியேட்டட் தகவல் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஈவன் டுடே அந்த ட்ரெயின்ல வந்த இன்சிடென்ட் சொன்னது, இட் வாஸ் வெரி டச்சிங். அந்த டிவைன் கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். நமக்கு கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, இட் இஸ் நியர் அஸ் இன் ஆல் திங்ஸ். அது மாதிரி எங்களுக்கு ரொம்ப உணர்வான விஷயமா இருந்தது இந்த சன்லைட் பாத்.
ஒளி பொருந்திய பாதை. அதுல வந்து யூ மேட் சோ நைஸ் எ சாய்ஸ். அதை இங்கிலீஷ்லயும் படிச்சு தேவையான அளவு எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழ்லயும் அதை படிப்பதற்கு. ஏன்னா எங்கள்ல கொஞ்சம் பேர் கையில இங்கிலீஷ் புக் இருந்தது, கொஞ்சம் பேர் கையில தமிழ் புக் இருந்தது. ஆனா எல்லாருக்குமே அந்த படித்தனுடைய அருமையான படிப்பினைகள் மதர் கொடுத்ததெல்லாம் அருமையா நாங்க ஏற்றுக்கொண்டோம். இது வந்து ரிசப்டக்கிள். மதர் நிறைய சொல்றதனுடைய சஜஸ்ட் பண்ணது நீங்க தான் வசனமா? அது நடந்தது எப்படிமா? உங்களுடைய பெரிய முயற்சி தானே. நம்ம நிறைய வேலை. நீ இப்ப கொஞ்ச நாள் முந்தி கூட நாங்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னு 15 புக்கு எழுதினோம். நாங்க நிறைய கேட்போம். ஒரு நாளைக்கு 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணலாம் போலலாம் இருக்கும். ஆனா அதை ரியலி நடந்து முடிப்பதுங்கிறது வந்து ரொம்ப மதர்ஸ் கிரேஸ் அண்ட் உங்களுடைய விடாமுயற்சி. நீங்க எக்ஸப்ட் ஃபார் எ ஃபியூ செஷன்ஸ் எல்லா நாளுமே நீங்க வந்திருக்கீங்க. அதே மாதிரி சண்முக பிரியா ஹஸ் மேட் இட் ஒண்டர்ஃபுல். அவங்களுடைய வித் ஆல் ஹர் கமிட்மெண்ட்ஸ் இது மேல ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி கேர் ஷி ஹஸ் ஷோன். அப்புறம் அவங்களுக்கு நீங்க நடுநடுவுல நிறைய கைடன்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்கீங்க. ஷி இஸ் ஆல்சோ வெரி மச் பெனிஃபிட்டட். அவங்களால எல்லாருக்கும் பல நன்மைகள் கிட்டின மாதிரி நீங்க வந்து ஈவன் சிந்தசிஸ் ஆஃப் யோகா பிரசன்டேஷன்ல கூட இது இப்படி இருக்கலாம்ங்கிற மாதிரி ரொம்ப லிபரலா லீனியண்டா எல்லாருக்குமே நிறைய கைடன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த எல்லாமே ரொம்ப ஒரு அருமையான பொற்காலம்னு சொல்லலாம். இந்த புக்கு கரெக்டா நம்ம ஒரு அருமையான கண்டிஷன் ஒரு 1 year பிளஸ் அந்த அவ்வளவும் நமக்கு இப்ப யூடியூப்லயும் இருக்கு. அதனால நமக்கு எந்த போர்ஷன்ல எப்ப இந்த டேட்ல இந்த விஷயம் நான் சரியா மிஸ் பண்ணிட்டேன்னா கூட செக் பண்ண முடியும். அதனால இவ்வளவு அருமையான வாய்ப்பை மதர் பகவான் கொடுத்தாங்க. அதை நாம அவ்வளவு பேருமே அந்த ஃப்ளேம் ஹஸ் கம், ஆனா அதுல இருந்து கொஞ்சம் பேர் தான் பயன்பெற்றார்கள்ங்கிற மாதிரி நாங்க வந்து ஒரு அன்னை அன்பர்கள் கூட்டத்துல ஒரு செலக்டட் குரூப். நமக்கு இந்த அரிய வாய்ப்பு அன்னையாராலும் பகவானாலும் அத்துடன் சண்முக பிரியா, மீனாட்சி அம்மா, நீங்க எல்லாரும் யூ ஹவ் ஆல் கான்ட்ரிபியூட்டட் டு த கிரேட்டஸ்ட். இவ்வளவு அருமையான வாய்ப்பை நமக்கு அளித்தமைக்கு அன்னையாருக்கு பகவானுக்கு நன்றி. அப்புறம் இதுல வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெம்பர்ஸ் வெரி மச் இன்வால்வ். அவங்க வந்து எல்லாருமே படிக்கிறவனு ஆர்வம், சில கேள்விகள் கேட்கணும்னு ஆர்வம், அவற்றுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். அதனால இந்த குரூப்ல இன்னார் எக்ஸ் ஒய்னு தனியா சொல்ல முடியாது. ஆல் ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் எக்ஸலண்ட்லி. எங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ரீடிங். ரொம்ப we enjoyed it and we have taken many impulses. அது வந்து நமக்கு பல ஒவ்வொரு தருணத்திலும். அப்ப இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா, டிவைன்ட்ட வந்து பகவான் அந்த சொல்ற பகுதி திசார் இதெல்லாம் இப்படி இருக்கு நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்றது, அது வந்து அவ்வளவு ஒரு அருமையான விஷயம். இதை நீங்க முன்னாலேயும் ஒரு 2 முறை சொல்லியிருக்கலாம். இன்னைக்கே அது பேசேஜாவே வந்தது. அண்ட் ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா, that is from the explanations of mother on thoughts and horizons வால்யூம் 10. மதருடைய வால்யூம் 10 நம்ம படிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு இல்லையா, அதுல உள்ள ஒரு பகுதி நம்ம இது இன்னமும் படிப்போம், இன்னும் ஒரு முறை படிப்போம் அப்படிங்கிறது ரொம்ப வெரி நைஸ் திங். முன்னால நீங்க சொன்னதுல ரொம்ப ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்வீட். என்னன்னா நம்ம கேட்கிற சரண்டர் என்ன, இது வேணும்னு சொல்ற எதுவுமே சரண்டர் அல்ல. that can be called as a prayer. ஆனா பிரேயர் கூட பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இப்படி இருக்கு டிவைன் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல எந்த கோடும் போடாத, உன்னுடைய கோட்டின்படி டிவைன் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்காத, பெரிய பெரிய டேக்கோ. எங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, பட் அவ்வளவும் நம்ம ஒவ்வொன்னாதான் சொல்ல வேண்டி இருக்கும் இல்லையா. அதனால சோ தேங்க்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி. ஒவ்வொருவரும் ரொம்ப உயர்ந்த ஒரு கன்சிடரேஷன், ஒரு பார்ட்டிசிபேஷன். இந்த அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. நம்முடைய இந்த கொலாபரேஷன் இன்னும் மென்மேலும் பல நன்மைகளை நம்ம எல்லாருக்கும் பெற்றுத்தர வேண்டும்.
இந்த ஆல் த டைம் போன செப்டம்பர் 2 on 2023 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப மார்ச்சினுடைய 2 தாண்டி ஒரு 1 or 2 வீக்ஸ் தாண்டிட்டோம். இந்த அருமையான காலம் அவ்வளவு நாளும் எவ்ரி ஃப்ரைடே நமக்கு அலாட் பண்ணினதுக்கு உங்களிடம் எங்களுடைய மிக ஒரு உரிமையோடு நீங்க செய்திருக்கிறீங்க. நாங்கள் உரிமையோடு கேட்டிருக்கோம். ஆனா அதுல ரொம்ப பெரிய நல்லெண்ணம், இவ்வளவு ஒரு பெரிய கைண்ட் கட்டிசி, இவ்வளவு நல்ல விஷயம் எங்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்க ஒதுக்கி இவ்வளவு அருமையான விஷயங்களை பகிர்ந்து எங்களுக்கு அந்த சன்லைட் பாத்துல கைப்பிடித்து அழைத்து சென்றீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த she held them in their hands அப்படியெல்லாம் வரும் இல்லையா சாவித்திரி, அது மாதிரி நடுவில் லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் சாவித்திரி, அதுவும் ஒரு பெரிய சோல் ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ஒரு அருமையான சத் சங்கம் இன்னும் நம்ம தொடரணும். அதுல மேலும் மேலும் பயன்களை பெற வேண்டும். அன்னையார் பகவானுடைய பேரருளும் பெரும் கருணையும் நம்மை கைப்பிடித்து அழைத்து சென்று நமக்கு எல்லாருக்கும் அருமையான ஆன்மீக முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டி, அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் அன்னையார் பகவான் அபண்டன்ட் கிரேஸோடு வழங்க வேண்டும் என்று வேண்டி அனைவருக்கும் நன்றியை மீண்டும் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ வசனா. தேங்க்யூ. சண்முகப்பிரியா சொல்லுங்க. யாரு? சரஸ்வதியா? சரஸ்வதி அம்மாவா? நானே தானுங்க தனலட்சுமி. சொல்லுங்கம்மா. திரும்பவும் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். திரும்பவும் சீக்கிரமா எங்க கிட்ட வந்துருங்கன்னு சொல்லி கேக்குறதுக்கு தான் ஓகே. அதோட நீங்க கொடுத்த இந்த சுப்ரீம் புக் ரொம்ப நல்லா இருந்தது, படிச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? மீண்டும் நீங்க வகுப்பு எடுக்கணுமா? நாங்க எல்லாம் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கோம். அன்னையினோட அருள்னால நீங்க நல்லா இந்த ஒளிபரஞ்சிய பாதையை ரொம்ப அருமையா எங்களை அழகா கூட்டு போனீங்க. அதற்கு தெரிஞ்சும் தெரியாம இருந்ததுக்கு அத்தனைக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வகுப்புகளும் நன்றாக உண்டு. மிகவும் நன்றி. நன்றி. ராதாராணி சொல்லுங்கம்மா. தேங்க்யூம்மா. ரொம்ப நல்லா எடுத்தீங்க. போன வீக்கே ரொம்ப அதுக்கப்புறம் 1 வீக் அதோட ஞாபகம் இருந்தது. இறைவன் நம்ம கூட விளையாடுறான்னு நீங்க எடுத்தது அந்த டாபிக்கு. இந்த தடவையும் ரொம்ப, அதாவது பெரிய டீப் கருத்தெல்லாம் நீங்க அப்படியே கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறேன் சிலப்போ. நான் அப்படியே அது இது நமக்கு புரியவே இல்லையே இந்த இடத்துலன்னு நினைப்பேன். ஒரு உதாரணம் நீங்க இன்னைக்கு சொன்னீங்களே, நீ அசையும் போதும் உடலால் அசையாத போதும், அது படிக்கும்போது அதோட டெப்த் தெரியறது இல்லை அவ்வளவு நமக்கு. நீங்க எடுத்து சொன்னப்ப தெரிஞ்சது. அதே மாதிரி வெளியிலிருந்து முடிவுகள் எடுப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத நான் கேஷுவலா தான் படிச்சுட்டு போயிருந்தேன். நீங்க அதை விளக்கினப்பதான் அதோட இது புரிஞ்சுது, அதோட டெப்த். இன்னொன்னு நமக்கு மேலிருந்து இறங்குவது போன்ற ஒரு சைகையில மதர் சொல்றாங்க, ஒரு காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் மேலிருந்து வர வேண்டும், அப்படி நடக்கணும்னா பேசாமல் இருக்க வேண்டும்னு சொன்னீங்க. மதர் எழுதியிருக்கிறத நல்ல ஸ்ட்ராங்கா எடுத்து சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப அற்புதமா. அப்புறம் ஸ்ரீ அரவிந்தர் சொன்னார்னு, பால்வெளி மண்டலத்தை படிக்கும் போதும் அமீபாவை படிக்கும் போதும் ஒரே விதமான ஆர்வத்தை எடுத்துக்கொண்டார்னு. இது நமக்கு மிகப்பெரிய லெசன். ரொம்ப ரொம்ப நீங்க அதே மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு இதுலயும் ஆர்வமா பதில் சொல்றீங்க. சின்ன கேள்வியா இருந்தாலும் குழந்தைத்தனமான கேள்வியா இருந்தாலும் நீங்க ஒரே ஆர்வத்தோட பதில் சொல்றீங்க. அதை நான் நினைச்சிட்டேன். தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச். நன்றி. வணக்கங்கம்மா. வணக்கம். சூரியகுமாரிங்கம்மா. நாங்க ஒளிபரப்பிய பாதை படிச்சதுக்கும் நீங்க விளக்கமா சொல்றதுக்கும் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சதுங்க. படிக்கும்போது இவ்வளவு மாற்றம் எங்களுக்குள்ள தெரியல. இது விரிவா நீங்க சொல்லும் போது நாங்க எவ்வளோ எங்களை மாத்திட்டேன்னு மதருக்கும் எங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியல. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் தனலட்சுமிமா. ரொம்ப அழகா அதாவது படிச்சதை விட ஒன்னொன்னும் ஒரு உதாரணத்தோட நம்மளோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது இன்னும் மனசுல பதிஞ்சுது. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மாசம் கொஞ்சம் ஓய்வெடுத்து, ஏன்னா எங்களுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அடுத்த சப்ஜெக்ட் ஏதாவது நீங்க புக்கு எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ஷேரிங் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
என்னோட சஜஷன் சைத்திய புருஷனோ இல்ல இது சுப்ரீமோ ஏதாவது ஒரு புக்காவது நீங்க வந்து எங்க கூட டச் இருந்துகிட்டே இருந்தா நீங்க ரீஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. நிச்சயமா அம்மா நீங்க வந்து ஒரு சின்ன பிளான் இருக்கிறத சொல்லுங்கம்மா. அந்த புக் வேற லக்கிலி அவைலபிள், நம்ம எல்லாருமே நாங்க ரெடியாரோம். அதாவது என்ன அடுத்து என்ன செஷன் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மாசம் போல ஒரு கேப் விட்டுட்டு அப்புறமா திருப்பியும் அந்த வகுப்பை தொடங்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரைடேஸ் தான் நான் சாதாரணமா ஆஷ்ரம் போவேன். அது இப்போ டோட்டலா ஆல்மோஸ்ட் நின்னு போன மாதிரி ஆச்சு இந்த ஒரு 1.5 வருஷ காலமா. ஸோ அதனால அதை ஒரு மாசம் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது ஒண்ணு. அதாவது தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சிந்தனைகளும் சூத்திரங்களும் அது வந்து சும்மா ஒரு இதே மாதிரி கேஷுவலா பகவான் வந்து ஒரு 2 வரியில, ஆனா அதற்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு மேலோட்டமாக அதை புரிஞ்சுக்க முடியாது. பகவான் வந்து கேஷுவலா தன்னோட நோட் புக்ல எழுதி வச்சது அந்த கிட்டத்தட்ட 400க்கும் மேல இருக்கிற அந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் அது வந்து அன்னை அதற்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருக்காரு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே. அது மதர் கலெக்டிவ் வால்யூம்ஸ் 10 இருக்காது. அது வந்து தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. மகாலிங்க ஐயா ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்காரு. தமிழும் நல்லா இருக்கு, இங்கிலீஷும் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து படிச்சா நல்லது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இது வந்து ஒரு இன்ட்யூட்டிவா வந்ததுதான் அது. இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா, சண்முகப்பிரியா வந்து சாவித்திரி நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு கூட சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஓகே சாவித்திரி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு ஒரு இப்ப சொல்லணும்னா நான் முடிவு எடுக்கல. ஓகே விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா கிளிக் ஆனது இதுதான் கிளிக் ஆச்சு. அந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் இது வந்து எல்லாருக்கும் இது உடன்பாடா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் அது வந்து சிந்தனைகளும் சூத்திரங்களும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருக்கு. 3 வால்யூமா இருக்கு தமிழ்ல. பாகம் 1, 2, 3ன்னு சப்தால கிடைக்குது. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை படிக்கணும்னா அதை படிக்கலாம். இது வந்து என்னுடைய அபிப்பிராயம். அதாவது இது எனக்கு வந்து இன்ட்யூட்டிவா கிடைச்சது. ஏன்னா சாவித்திரி எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கும் வந்து அந்த சாவித்திரியில இம்மர்ஸ் ஆகுறது அப்படிங்கிறது எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஆனா என்னுடைய விருப்பு வெறுப்புக்கெல்லாம் தாண்டி இதுதான் எனக்கு ஒரு இன்ட்யூட்டிவா வந்தது. ஸோ நீங்க யாருக்கு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம அதை படிக்கலாம். அடுத்து சண்முகப்பிரியா கை தூக்கி இருக்கீங்க. அம்மா வணக்கம்மா. அம்மா உங்களுக்கு நன்றி. ஏன்னா வந்து உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். பிகாஸ் உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்ல இருக்க நடுவில் நீங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி விடாமுயற்சியோட தளர்வு இல்லாம இந்த வகுப்பை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. மேற்கொண்டுமா இன்னைக்கு அதாவது இந்த கிரேட் அட்வென்ச்சர் அந்த கால் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து த ப்ரெஷர் ஆஃப் த கான்சியஸ்னஸ் அப்படின்னு வரப்போ ஒரு ஜெட் ட்ரெயினை வேகமா ஸ்டார்ட் பண்ணி ஆனா நிதானத்துல முடிச்ச மாதிரி ஒரு உணர்வு வருதுமா. அந்த ட்ரெயின் ஸ்லோவா அந்த பீஸ்ன்னு நெத்தில அடிச்சு அமைதியா இரு அப்படின்னு நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லி அழகா அந்த ட்ரெயினை ஸ்லோ பண்ணி இன்னைக்கு முடிச்சிருக்க மாதிரி ஒரு உணர்வு வருதுமா. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உணர்வெல்லாம் நிறைய வகுப்புகள்ல இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள போறதுன்றதும் அதோடைய உணர்வு வந்து வேற மாதிரிதான்மா இருக்கு. வேற பரிணாமமா தான் உணர முடியுதுமா. அது நிறைய வகுப்புகள்ல ஒரு உள்ளே இருந்து ஒரு சந்தோஷம் தானா குதிகலிச்சு வரும். அது நிறைய தருணங்களை நிறைய வகுப்புகள்ல உணர்ந்திருக்கோமா. அதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் நன்றி. அம்மா நீங்க மியூட் பண்ணீங்க. இடுப்பு வலி, கால் வலி இல்ல, இடுப்புல வலி. ஒரு பக்கமா அப்படி படுக்கிறதா புவனேஸ்வரியம்மா. நாங்களும் இத படிச்சிட்டு வந்தா கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த கோணத்துல திங்க் பண்ணாம அப்படி மேம்போக்கா படிச்சுட்டு வந்த மாதிரிதான் தெரியுது. ரொம்ப ஆழமா எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க.
ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. திரும்ப திரும்ப நீங்க சொன்னத திருப்பி கேட்டுட்டு புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி நீங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணது ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் நீங்க இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம் சொன்னீங்க இல்லையா? அது எடுக்கலாம்னு தோணுது. அது ரொம்ப நல்லா இருக்கும். இத போலவே அது ஷார்ப்பா விஷயம் குடுக்கும்னு எனக்கு தோணுது. அத ஃபாலோ பண்ணலாமான்னு நீங்க சொல்லுங்க. அது ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா தாட்ஸ் அண்ட் அஃபாரிசம்ஸ்ல டபுள் அட்வான்டேஜ்மா. பகவான் சொல்லுவதும் மதருடைய எக்ஸ்பிளனேஷனும் டபுள். தேங்க்யூமா. தேங்க்யூ. சண்முக பிரியாக்கு தேங்க்யூ ரெக்கார்டிங் பண்ணி ரொம்ப அழகா நன்றிம்மா. கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. காந்திமதி சொல்லுங்கம்மா. காந்திமதி அம்மா ரொம்ப நன்றிம்மா. நான் லாஸ்டா தான் ஜாயின் பண்ணேன். லைன்ல ஆனாலும் இருக்கீங்களா எப்படா காந்திமதி? ஃப்ரைடே வரும்னு ரொம்ப சும்மா எதிர்பார்த்துட்டே சொல்லுங்கம்மா. இருக்கேன். ஹேண்ட் ரைஸ் லாஸ்டா பண்ணிருக்கீங்க. ஹலோ, கேக்குதுங்களாம்மா? சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நான் வந்து ஒளிபரப்பிய பாதை படிச்சது இல்லைங்கம்மா. நான் உண்மையா ஒத்துக்கிறேன். நீங்க இது பண்ண அப்புறம்தான் நிறைய விஷயம் அதுல இருந்து கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுமா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேங்கம்மா. நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. அனைத்து கோடி நன்றிகள்மா. நன்றி நன்றி நன்றிம்மா. மீரா சொல்லுங்கம்மா. வேற யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? நீங்களே பேசுங்க. எனக்கு இதுல தெரியல சரியா. வணக்கம்மா. நம்ம வணக்கம் ஒளிபரப்பிய பாதையை நான் ஒரு தடவை படிச்சிருக்கேன். ஆனா நான் படிச்சு புரிஞ்சதுலயும் சந்தோஷமா இருந்தது எவ்வளோ விஷயங்கள் இருக்கேன்னு. ஆனா நீங்க வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிளோட விளக்கம் கொடுக்கும்போது இன்னும் எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருந்து அருமையா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்க என்ன போர்ஷன் எடுத்து சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கோம். நீங்க உங்களுக்கு ஓய்வு எடுத்துட்டு நீங்க நீங்க சீக்கிரம் வர நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். வாங்கம்மா நீங்க. ரொம்ப சந்தோஷமா நிறைய கத்துக்கிட்டோம். சந்தோஷமா. நன்றி நன்றி. வேற யாருமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? மீனாட்சி அம்மா. வணக்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த புத்தகம் வந்து கொஞ்சம் சின்ன புத்தகம் தான். திருக்குறள் எப்படி 1.25 அடியோ, ஆனா அதுக்கு ஒரு உரை விளக்கம் கொடுக்கும்போது பரிமேலழகர் விளக்கம் அந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆழ்ந்த ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு புரிய வருதோ அந்த மாதிரி இந்த புத்தகத்திலையும் வந்து நாங்க மேம்போக்கா படிக்கும்போது எங்களுக்கு புரியாத பல விஷயங்களை பல டைமென்ஷன்ல நீங்க வந்து விளக்கி சொல்லியிருக்கீங்க. அதுக்கு கோடி கோடி நன்றிகள். வெகு விரைவில் அடுத்த புத்தகத்தோட நம்ம சந்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமா கத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ரொம்ப ஆவலா கத்துக்கிட்டு இருக்கோம் எப்போ 4 மணி ஆக போகுதுன்னு. ஸோ அது இந்த ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். வெகு விரைவில் அதுக்கு மீண்டும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு அன்னையை வேண்டிக்கிறேம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. ரொம்ப நன்றி. அம்மா காந்திமதி பேசுறேம்மா. ரொம்ப நன்றிம்மா. இருக்கீங்களா அம்மா? ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் சொல்லிட்டுலாமா? சொல்லுங்கம்மா. இப்போ கடைசியா நீங்க இன்னைக்கு எடுத்தது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து இது செய்யணும் அது செய்யணும்னு டிசைட் பண்ண தேவையில்லை. பேசாம இவ்வளவு விஷயம் இருக்கு, உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ எதை முன்னாடி செய்யணும் எதை அப்படி செய்யணும்ன்றத நீங்க எனக்கு கொடுங்க, உங்களுடைய உத்தரவா அப்படின்னு ஒப்படைக்கணும். அப்படிதான் இனிமே இருக்கணும்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளா வந்து செய்ய முடியலையே, அதுக்கான சூழல் அமையலையே அப்படின்னு நான் கவலைப்பட்டுட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, எப்படியோ என்னென்னவோ முட்டி மோதிக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய கருத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க எதை செய்யணுங்கிறத நீங்க உத்தரவு கொடுங்கன்ற மனோபாவத்துக்கு கொண்டு வந்துருச்சு இன்னைக்கு உள்ள விஷயம் எனக்கு. அது உங்களுக்கு ரொம்ப நன்றி. மைதிலி சொல்லுங்கம்மா. தேங்க்யூ மேடம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். பகவான் அருளால மீண்டும் ஒரு மாதம் கழித்து இணைவோம் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. நன்றி. ஓகே, மீண்டும் இன்னொரு செஷன்ல நாம எல்லாரும் மீட் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி. இன்னொரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி, இந்த வகுப்பின் போது யாருடைய மனதையாவது நான் புண்படுத்தி இருந்தால் தயவு செய்து என்னை மன்னிக்கவும். இல்ல மேடம்.
இல்ல மேடம், ரொம்ப நல்லா மேடம் நீங்க யார் மனதையும் புண்படுத்தல மேடம். அருமையான வகுப்பு எடுத்து எங்களுக்கு நல்லா இதுக்கு தேவையே இல்ல. நாங்க எல்லாம் கொஞ்சம் மேல கீழே இருந்திருக்கோம். அதுதான் சாரி சொல்லணும். எல்லார் மனதையும் பண்படுத்தி இருக்கீங்கம்மா. பண்படுத்தி ஆமா, பண்படுத்தி இருக்கீங்க.